So like last constitutional class la we had seen this and the basic features of constitution இருக்குல்ல அதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். From this class like we are going to deal with part 1 and part 2 of the constitution. So அதுல part 1 particularly focuses on union and its territories. Like that means like India and அங்க இருக்கிற அந்த territories ஸ்டேட்ஸ் அப்புறம் இந்த யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க இல்ல அதுல ஃபர்தர் சேஞ்சஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அதெல்லாம் எப்படி ஃபர்தரா கேரி அவுட் பண்றாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் டிஃபைன் பண்றது தான் பார்ட் 1 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அண்ட் பார்ட் 2 which talks about the citizenship, like who can be a citizen of India அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்க்கெல்லாம் ஆன்சர் பண்ற மாதிரி தான் பார்ட் 2ல இருக்கிற நிறைய ப்ரொவிஷன்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி லைக் we know that like in political science aspects சில elements define பண்ணி கொடுத்திருப்பாங்க. So ஒரு state அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா it should have a proper define பண்ண ஒரு territory இருக்கணும் and that particular territoryல it should consist of certain population இருக்கணும் and that particular population should be governed by a government இருக்கணும் and that particular government should have a sovereign power இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 element define பண்ணிருப்பாங்க. That is ஒரு territory and population, government and அதுக்கப்புறம் வந்து sovereign power அப்படி சொல்லிட்டு 4 elements இருக்கும். So to connect with that, அதுல connect பண்ற மாதிரி நீங்க பார்க்கும்போது நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்ல லைக் லாஸ்ட் ஃபியூ கிளாஸஸ் எல்லாமே நம்ம அந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி டிராஃப்ட் பண்ணாங்க அண்ட் அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுல இருக்கிற ஒரு 2 மெயின் அஸ்பெக்ட்ஸ் தான் வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுல லைக் நம்ம லாஸ்டா பார்த்ததுல இருந்து 4th பாயிண்ட் which talks about ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ஃபெடரல் சிஸ்டம் வித் யுனைட்டரி பயாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும்ல. This particular concept comes under part 1 of the constitution க்கு கீழே உங்களால அதை அடாப்ட் பண்ண முடியும். ஸோ இன் ஜென்ரல் இந்தியாங்கிறது வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சரும் அப்புறம் அந்த யுனைட்டரி ஸ்ட்ரக்சரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இந்தியா இருக்கும். அண்ட் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே உங்களால பார்ட் 1க்கு கீழே டிஃபைன் பண்ணி படிக்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் வை நம்ம பார்ட் 1 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் படிச்சாலே தெரியும் லைக் இந்தியா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் குவாசி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே. அண்ட் அதுக்கப்புறம் we are going to look into point number 14 which talks about citizenship. ஸோ இந்தியாவோட லைக் அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற இன்னொரு எசென்ஷியல் ஃபீச்சர்ல நம்ம படிச்சிருப்போம் லைக் we are giving this only a single citizenship. டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு கிடையாது. ஸோ ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதோட ஃபர்தர் எலாபரேட்டா இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே தான் நமக்கு பார்ட் 2 அப்படிங்கிற கான்ஸ்டிடியூஷனோட பார்ட் 2ல படிக்க போறோம். ஸோ முன்னாடி நான் ஒரு ஸ்டேட்கான டெஃபினிஷன் சொன்னேன்ல அதுல like to put in this particular things எல்லாம் அதுல நீங்க put in பண்ணணும் அப்படின்னா first there should be a defined territory இருக்கணும்னு சொல்றாங்கல்ல. அந்த டிஃபைன் பண்ண டெரிட்டரி எல்லாத்தையும் நம்மளால எங்க படிக்க முடியும் அப்படின்னா பார்ட் 1 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்ல படிக்க முடியும். ஸோ ஒரு டிஃபைன் டெரிட்டரி இருக்கு அப்படின்னா தட் பர்டிகுலர் டெரிட்டரியில ஒரு பாப்புலேஷன் இருக்கணும் அண்ட் அந்த பாப்புலேஷன் யாரோ ஒருத்தங்க அந்த இடத்துல இருந்தா தட் பர்டிகுலர் ஆல் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தட் பர்டிகுலர் கண்ட்ரியோட பாப்புலேஷன் ஆவாங்களான்னு கேட்டா கிடையாது. தேர் ஷுட் பி அ சர்டன் திங் டிஃபைன்டா இருக்கிற ஒரு பாப்புலேஷன் இருக்கணும். ஸோ அந்த டிஃபைன்ட் பாப்புலேஷனை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஹோல்ட் பண்ணிருக்கிறவங்க எல்லாரும் சாரி யாரெல்லாம் சிட்டிசன்ஷிப் ஹோல்ட் பண்ணிருக்காங்களோ அதே இங்க எல்லாருமே வந்து தட் பர்டிகுலர் கண்ட்ரியோட பாப்புலேஷன் அப்படிங்கிற டெஃபினிஷன்ல வருவாங்க அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. அண்ட் தட் திங் கம்ஸ் அண்டர் பார்ட் 2. சாரி தட் செகண்ட் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே வரும். அண்ட் தேர்ட் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டேட்னு எடுத்தோம் அப்படின்னா as I said before that comes under government. ஸோ கவர்மெண்ட் அப்படிங்கறத இங்க டைரக்டா கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டா இல்ல அந்த எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ்ல. பட் தட் கம்ஸ் அண்டர் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படிப்போம்ல அதுக்கு கீழே இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்ஸ்ல டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி ஆர்கன்ஸ் அப்படி எல்லாம் சொல்லி கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கும்ல அவங்க எல்லாம் தான் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் செட் பண்றாங்க அப்படிங்கிற டெஃபினிஷன்ல உங்களால அது படிக்க முடியும். அண்ட் ஃபைனலி we have this particular concept of sovereign அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. sovereign அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பொசிஷன் தான் ஃப்ரம் பிரியாம்பிள் இருந்து கடைசியா இருக்கிற ஆர்டிகல் 368ல நிறைய ப்ரொவிஷன்ஸ்ல உங்களால படிக்க முடியும். லைக் இந்தியா இஸ் அ sovereign country அப்படிங்கிற ஒரு டேர்ம்க்கு கீழே. ஸோ திஸ் பர்டிகுலர் ஸ்டேட்டோட டெஃபினிஷன்ல இருந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம அதுல 2 எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஃபைன் ஆன டெரிட்டரி, தட் இஸ் வாட் இஸ் இந்தியா அப்படிங்கறத படிக்க போறோம். அண்ட் ஃபாலோயிங் திஸ் who can be a population,
அண்ட் அந்த பாப்புலேஷன் மஸ்ட் பி அ சிட்டிசனா இருக்கணும். ஸோ அப்போ who can be a citizen of India அப்படின்னு சொல்ற அந்த ரெண்டு பார்ட் மட்டும்தான் நம்ம இன்னையோட கிளாஸ்ல ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ண போறோம். And this particular two parts forms an essential feature இல்ல salient feature of constitutionல ஒரு important pointsல உங்களால மார்க் பண்ண முடியும். So to continue with that, லைக் ஒரு டிஃபைன்டான டெரிட்டரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் இருக்கும்ல. பட் லைக் இன் ஆர்டர் டு நோ தி டிஃபைன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியாவில இப்போ நீங்க இந்தியாவோட ஒரு பொலிட்டிக்கல் மேப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வி நோ தட் ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைக் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல் வச்சு இன்டர்பிரேட் பண்ணி டெவலப் பண்ண ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் மேப் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற தட் பர்டிகுலர் இந்தியாவோட பொலிட்டிக்கல் அவுட்லைன் மேப்பா இருக்கும். பட் பிஃபோர் தட் அந்த டிஃபைன்டு டெரிட்டரி இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி we just need to go into a rough ஒரு revisit into the history பார்க்கணும் அப்படின்னா லைக் இட் இஸ் எசென்ஷியல். அப்போதான் நம்மளால எப்படி தெரிய முடியும்னா இப்போ இருக்கிற தட் பர்டிகுலர் அந்த டிஃபைன்டு டெரிட்டரி ஆஃப் இந்தியாவோட பொலிட்டிக்கல் அவுட்லைன் இருக்கும் இல்ல, அது எப்படி வந்தது அப்படிங்கறத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். as we people aware like from நம்மளோட ஹிஸ்டரி கிளாஸ்ல இருந்தே we used to this concept லைக் நிறைய ரூலர்ஸ் இல்ல நிறைய பர்டிகுலர் அப்போனன்ஸ் எல்லாத்தையும் ரூல் பண்ணி கடைசியா அந்த இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் எராக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறமா இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் எல்லாத்தையும் நம்ம டிராஃப்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும்ல, அதை நீங்க ரீவிசிட் பண்ணாதான் இப்ப இருக்கிற அந்த டிஃபைன்டு டெரிட்டரி என்ன அப்படிங்கறத நம்மளால படிக்க முடியும். ஐம் ஜஸ்ட் நாட் கோயிங் மச் ஹிஸ்டரி ரொம்ப உள்ளெல்லாம் போகல, ஜஸ்ட் பேசிக் அவுட்லைன் இருக்குல்ல, அதை மட்டும் I'm just giving a rough overview மாதிரி கொடுக்குறேன். Like before this ஒரு பீரியட் ஆஃப் டைம் அரௌண்ட் இந்த 14th சென்ச்சுரியில அரௌண்ட் 14th to 15th சென்ச்சுரி எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இப்ப இருக்கிற அந்த இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் மேப் இருக்குங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. லைக் மோஸ்ட்லி அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் அரௌண்ட் ஒரு 500 இல்ல 550 பிளஸ்ல இருக்கிற சின்ன சின்ன கிங்டம்ஸ் மாதிரி இருக்கும்ல, த கிங்ஸ் ஆர் ரூலிங் அப்படின்னு சொல்லி இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அந்த ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. பட் ஆஃப்டர் திஸ் அரௌண்ட் இந்த 14th சென்ச்சுரியில எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து ஃபார் அ ட்ரேட் பர்பஸ் இந்தியாக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. தட் இஸ் ட்ரீ வி நோ. லைக் ஃபர்ஸ்ட் இந்த போர்ச்சுகீஸ் உள்ள வராங்க, அதுக்கப்புறம் சம் அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் லைக் டச், அப்புறம் பிரிட்டிஷ், ஜெர்மன், அப்புறம் பிரெஞ்சு பீப்புள் எல்லாருமே உள்ள வந்துட்டு தனித்தனியா எங்க எல்லாம் வந்து மேஜர் போர்ட்ஸ் இருக்கோ லைக் அந்த ஷீ ஷோர் இருக்கோ சொல்லும்ல, அந்த இடத்துலதான் அவங்களோட ஆக்குபென்சி இல்ல அவங்களோட ரூலிங் அப்படிங்கிறது இனிஷியலா ஸ்டார்ட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் போர்ச்சுகீஸ் வந்து ரீச் ஆன இடம் எதுன்னு பார்த்தோம்னா கேலிக்கட். அதுவே திஸ் பர்டிகுலர் பிரிட்டிஷ் எல்லாம் வந்து மெயினா ஆக்குபை பண்ணி ரூல் பண்ண ஆரம்பிச்சது எதுன்னு பார்த்தோம்னா திஸ் பர்டிகுலர் வெஸ்ட் பெங்கால் சைட், அந்த பே ஆஃப் பெங்கால் ரீஜன் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அவங்களோட மேஜர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏரியா எங்கன்னா மெயின் போர்ட்ஸ். ஏன் அப்படின்னா அப்ப அந்த ஷிப் எல்லாம் வச்சுட்டு அது மூலியமா தான் அந்த டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் இருந்ததுன்றதுனால அந்த மாதிரி மெயின் போர்ட்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் டிஃப்ரெண்ட் யூரோப்பியன் நேஷன்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். பட் அதுக்கப்புறமா அவங்களுக்கு இடையிலேயே பிரச்சனை வந்து லைக் இன் பிட்வீன் தெம் ஃபவுட் டுகெதர். அதுல கடைசியா யாரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ தட் இஸ் பிரிட்டிஷ் பீப்புள் இருப்பாங்கல்ல அவங்க. ஸோ தட் பர்டிகுலர் பிரிட்டிஷ் பீப்புள் மட்டும்தான் அப்போதைக்கு லைக் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருந்து அதுல கொஞ்சம் பீப்புள் எல்லாம் வெளியே போயிட்டு பிரிட்டிஷ் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல இந்தியால இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீன் டைம் இந்த இடத்துல இந்தியால வேற என்னெல்லாம் நடக்குதுன்னா அங்கங்க கிங்டம்ஸும் இருக்கு, கிங்ஸும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த முகல் எல்லாம் சேர்ந்ததை ஆக்குபை பண்ணிட்டு அங்கங்க வந்து குவான்கர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ முகலோட ரூலிங்கும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த மீன் டைம் பிரிட்டிஷும் அவங்களோட பொசிஷனை உள்ள புட்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா திஸ் பர்டிகுலர் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு பிசினஸ் செட்டப்ல ஒரு விஷயத்த எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க இந்த இயர் அரௌண்ட் 1600 அந்த மாதிரி பீரியட் ஆஃப் டைம்ல. அதுக்கப்புறமா தான் அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்களோட பொசிஷனை ஸ்ட்ராங் ஆயிட்டு இங்க இருக்கிற அந்த முகல் மத்த நவாப் கிங்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரோட அந்த ரூலிங்ல இருந்து அந்த கிங்டம்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் இந்த 18th சென்ச்சுரி அப்படி வரும்போது அரௌண்ட் இந்த 1857 1858 எல்லாம் வரும்போது லைக் திஸ் பர்டிகுலர் இந்தியா பிகம்ஸ் என்டையர்லி ஆக்குபைட் பை பிரிட்டிஷ். சோ பிரிட்டிஷ் தான் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் வி ஆர் கலோனைஸ்டு டு இட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் குள்ள இந்தியா வர ஆரம்பிக்கிறாங்க.
பட் ஆஃப்டர் திஸ் இந்த 1858 அப்புறமா அரௌண்ட் அந்த 1857 1858ல இருந்தே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. இங்க இருக்கிற இந்தியன் பீப்புள் வி ஸ்டார்டட் ஃபவுட் அகெயின்ஸ்ட் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அகெயின்ஸ்டா இல்ல பிரிட்டிஷோட ரூலுக்கு அகெயின்ஸ்டா என்ன பண்றோம்னா வாய்ஸ் அவுட் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு அன்ஆர்கனைஸ்டா இருக்கு. அங்கங்க ரிவோல்ட் மாதிரி வரும், நிறைய பீப்புள் இறந்து போவாங்க, ஒரு ஃபைட் ஆகும், அந்த மாதிரி இருக்கு அந்த 18th செஞ்சுரி எல்லாமே. அரௌண்ட் அந்த 19th செஞ்சுரி வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அன்ஆர்கனைஸ்டான நேஷனல் மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்ல, அதெல்லாம் புட்டின் டுகெதர் கொண்டு வந்து ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ரிவோல்ட் அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போகாம லைக் இந்த நான் வயலன்ஸ் மூலியமா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் புட்டின் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த இந்தியன் மூவ்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த அரௌண்ட் இந்த 1930ல இருந்து 20ல இருந்தே எடுத்துக்கலாம். 20ல இருந்தே நமக்கு அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், அப்புறம் இந்த சால்ட் மார்ச், அப்புறம் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் எல்லாம் 19th. ஸோ அரௌண்ட் திஸ் 1946 எல்லாம் வரும்போது ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சோம். பட் அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார் எல்லாம் அந்த மீன் டைம் போயிட்டு இருக்கிறதுனால பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா தி டிசைடட் டு குவிட் இந்தியா. ஸோ இந்தியால இருந்து வெளியே போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஸோ அட் தட் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் 1946 டு 1947 இருக்கும்ல, அப்போதான் என்ன பண்றாங்க அப்படின்னா லைக் வி காட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா 1947ல நமக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆச்சு அண்ட் உடனே பிரிட்டிஷ் நம்மளோட இந்தியா விட்டு போயிட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. ஸோ அரௌண்ட் 1947ல இருந்து 50 வரைக்குமே அவங்களோட பிரசன்ஸ் இங்க அங்க நம்மளால இந்தியால பார்க்க முடிஞ்சது. ஸோ திஸ் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் கேப் இருக்கும்ல 1947 டு 1950, அது எதுக்கு அப்படின்னா நம்ம அந்த கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்றதுக்கு எடுத்த டைமும் அண்ட் அதே மாதிரி நம்ம இந்தியாவை நம்மளோட ரூல்ஸ் வச்சு கவர்ன் பண்றதுக்காக எடுத்த டைம் இருக்கும்ல. ஸோ அதுவுமே வந்து ஒரு ஹியூஜ் பிளே பண்ணியிருக்கும் இந்தியாவோட டிஃபைன்டு டெரிட்டரியை எடுத்துட்டு வர்றதுக்காக. ஸோ திஸ் பர்டிகுலர் 1947 டு 1950ல நம்ம அந்த எழுதின அந்த கான்ஸ்டியூஷன் எல்லாம் டிராஃப்ட் பண்ணோம்ல, அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்திருப்போம். ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எல்லாம் கிரியேட் பண்ற அதுல இருந்து தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டி வந்திருக்கும். டிராஃப்டிங் கமிட்டி தான் கான்ஸ்டியூஷனை எழுதி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்றோம். அடாப்ட் பண்ணும்போது இந்தியா இப்ப இருந்த மாதிரி இருந்ததா அப்படின்னு கேட்டா இட் இஸ் நாட். அப்பவுமே அங்கங்க அந்த கிங்டம்ஸ் இருக்கும்ல, அவங்கதான் கிங் தான் அதை ரூல் பண்ணிட்டு எல்லாம் இருக்காங்க. ஸோ தட் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் அந்த 1947 டு 1950ல என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட் திஸ் ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு அந்த கிங்டம்ஸ் இருக்கும்ல, அந்த கிங்டம்ஸ் அந்த மேஜர் கிங்டம்ஸ்ல இருக்கிற கிங்ஸ் கிட்ட எல்லாம் நெகோசியேட் பண்ண போறாங்க வித் இந்தியா. லைக் எங்களோட சேர்ந்துக்கோங்க, நம்ம வி டுகெதர் ஃபார்ம் ஒரு யூனியனா ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம நமக்கான ரூல்ஸை புட் ஃபோர்த் பண்ணி நம்மளே வந்து ரூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தட் கான்செப்ட் வி அவர் கொஞ்சம் பேர் அந்த இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட்ல ஜாயின் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. பட் கொஞ்சம் பேருக்கு அதுல அவ்வளவு இஷ்டம் இல்ல, கொஞ்சம் பேருக்கு சுத்தமாவே இஷ்டம் இல்ல. லைக் அங்க போனா மறுபடியும் அது ஒரு மாதிரி இவ்வளவு நாள் பிரிட்டிஷ்க்கு கீழே இருந்தோம், அப்ப இதுக்கப்புறம் இந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அவங்க நம்மள ரூல் பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு there might be a lot of hesitation to join with this particular conceptல ஜாயின் பண்றதுக்கு. பட் ஒரு வழியா என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாரையும் யுனைட் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா திஸ் பர்டிகுலர் அப்ப இருந்த அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் கிட்ட இந்த மாதிரியான ஒரு what it is ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ ஜஸ்ட் கோ அண்ட் டாக் டு எவ்ரி ஒன் அண்ட் எல்லாரையும் வந்து இந்த மாதிரி கோஆபரேட் பண்ணி இந்தியாவோட ஜாயின் பண்ண வைங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் வை லைக் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிருப்பாங்க வித் ரிகார்ட் டு யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது. ஸோ அட் தட் பர்டிகுலர் அந்த எண்ட் ஆஃப் 1950 வரும்ல, கான்ஸ்டியூஷன் எல்லாம் டிராஃப்ட் பண்ணும்போது கான்ஸ்டியூஷனும் டிராஃப்ட் பண்ணிட்டே இருக்கு அண்ட் ஃபர்தர் சைட் ஒவ்வொரு கிங்டம்ஸோட ஒரு நெகோசியேஷனும் போயிட்டு இருக்கு. அண்ட் சம்வே தே ஆர் ஓகே, எல்லாரும் அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஒரு ஒரு வழியா என்ன பண்றாங்கன்னா ஓகே நாங்க இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட ஜாயின் பண்ணிக்கிறோம், பட் வித் டிமாண்ட்ஸ். யாரும் வந்து லைக் ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லல. ஒவ்வொரு கிங்ஸும் அந்த கிங்டம்ஸ் எல்லாம் என்ன பண்றேன்னா அவங்களோட பர்டிகுலர் பீப்புளுக்கு தே ஆர் ரெஸ்பான்சிபிள், ரைட்? ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா வித் சர்டன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட ஜாயின் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அண்ட் தட் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் தான் என்ன பண்றோம் அப்படின்னா திஸ் பர்டிகுலர் ஆர்டிகல் 1 இருக்கும்ல, அதுல மேஜரான ரோல் பிளே பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ஆர்டிகல் 1 ஆஃப் கான்ஸ்டியூஷன் வச்சு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் இந்தியா லைக் இட் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியா கிட்ட நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கும், ஆனா அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ஆல் டுகெதர் யூனியன் ஆயிட்டு இருக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அப்படின்னு நாங்க டுகெதர் சொல்லுவோம் அப்படிங்கிற கான்செப்ட சொல்லியிருப்பாங்க.
With regard to this, in the instrument of accession, அந்த பேசிட்டு நம்ம டெவலப் பண்ண ஒரு கான்செப்ட் இருக்கும்ல, அது கீழே நீங்க டிஃபைன் பண்ணலாம். பட் நம்ம அந்த பர்டிகுலர் அஸ்பெக்ட்ஸ்குள்ள அவ்வளவா போக போறது இல்ல. ஏன்னா அது ஃபுல் இன்டூ ரொம்ப ஹிஸ்டரி இன்டெப்த் ஸ்டடி அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே போகும். பட் நம்ம எது ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா ஆர்டிகல் 1 அண்ட் சப்போர்ட்டட் வித் ஆர்டிகல் 1க்கு அப்புறம் என்ன நடந்தது, இல்ல ஆர்டிகல் 1 பேஸ் வச்சு இந்தியா எப்படி எல்லாம் அவங்களோட இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கு ஃப்ரம் திஸ் 1947ல இருந்து இப்போ வரைக்கும் 2025 வரைக்கும் இந்தியால என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ இன் ஆர்டர் டு நோ, இப்போ ஒரு ஒரு பொலிட்டிக்கல் அவுட்லைன் ஆஃப் இந்தியாவோட மேப் இருக்குல்ல, ஜஸ்ட் இமேஜின் தட். ஆனா அது இந்த ஒரு மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இல்ல. அப்பப்போ அது ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஃப்ரம் 1947ல இருந்து 2020 வரைக்குமே நம்மளோட பொலிட்டிக்கல் மேப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் நடந்ததெல்லாம் நம்மளால விட்னஸ் பண்ணியிருந்திருக்க முடியாது பிகாஸ் இட் இஸ் இன் ஹிஸ்டரி. ஆனா நம்மளால நிறைய விஷயங்கள் ஃப்ரம் திஸ் 2019ல இருந்தெல்லாம் நம்மளால நிறைய விஷயங்களை வந்து விட்னஸ் பண்ணியிருக்க முடியும். லைக் 2019ல வந்து ஒரு ஸ்டேட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நடந்தது. அதுல ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரிச்சோம். அந்த கான்செப்ட்ல நம்மளால பார்க்க முடியும்ல. ஸோ சில லைவ் எக்ஸாம்பிள் ஆஃப் அந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியா எப்படி மாறுச்சு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். அண்ட் சிலது எல்லாமே ரெஸ்ட் இன் ஹிஸ்டரி, அதை நம்மளால வாசிக்க மட்டும்தான் முடியும் சொல்லல. பட் ஆனா அந்த ஒரு டிஃபைன்டு பர்டிகுலர் டெரிட்டரி ஆஃப் இந்தியா இருக்கும்ல, அது எல்லாத்தையும் எப்படி அவங்க சேஞ்ச் பண்ற, அந்த சேஞ்ச் பண்றதுக்கான பவர் எங்க இருந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கறது எல்லாத்தையும் டிஃபைன் பண்றதுதான் ஆர்டிகல் 1 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸோ லைக் திஸ் பர்டிகுலர் ஆர்டிகல் 1 எப்படி அந்த யூனியன் இல்ல ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல உங்களால கம்பைன் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, like we said, like India is a federal, that is quasi federal with unitary features அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கான பர்டிகுலர் லைன் வர்றதுக்கான காரணம் என்னன்னா திஸ் பர்டிகுலர் ஆர்டிகல் 1ல இருக்கிற சப் கிளாஸ் 1 தான். ஸோ இது என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே டிஃபைன் பண்ணிருப்பாங்க. இந்தியாங்கிறது ஒரு யூனியன், பட் இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட்லி யூனியன், இட் இஸ் அ ஃபெடரல். பட் ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாமே என்ன நேச்சர்ல வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குவாசி ஃபெடரல் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே டிஃபைன் பண்ணிப்போம். ஸோ இந்தியால இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டுமே டுகெதர் சேர்ந்ததுதான் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுதான் ஆர்டிகல் 1 அண்ட் சப் கிளாஸ் 1. அண்ட் அந்த டேர்மை டிஃபைன் பண்ணறதுக்கு தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்தியா இஸ் அ பாரத் அண்ட் இட் இஸ் தி யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் பிகாஸ் அந்த இடத்துல பாரத் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணிருக்கிறதாலதான் லைக் ஓவர் அ பீரியட் ஆஃப் ஒரு பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எல்லாமே பீப்புள் ஸ்டார்டட் வாய்ஸிங் அவுட் இந்தியா அப்படிங்கிற பேரை பாரத்னு மாத்துங்க, இல்ல சம்வேர் வி ஜஸ்ட் யூஸ் டு ஹியர் இந்தியாவோட பேரை மாத்திட்டாங்க பாரத்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்மளால வாசிக்க முடியும். பட் இன் ஜென்ரல் இந்தியா இஸ் அன் லைக் இனிஷியலி இந்தியாங்கிறது ஒரு ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே டிஃபைன் பண்ணோம். அண்ட் ஆஃப்டர் தட் இந்தியா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துருக்கிற பேரு. பட் இந்த மீன் டைம் லைக் அதை பாரத்னு நீங்க சொல்லலாம், இந்துஸ்தான்னு சொல்லலாம். இதெல்லாமே வந்து லோக்கியலா நீங்க அங்கங்க யூஸ் பண்ற அந்தந்த பர்டிகுலர் பீப்புள் இந்தியாவை எப்படி அசோசியேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே தான் டிஃபைன் பண்ணுமே தவிர்த்து இந்தியாவோட பேரை அவ்வளவு ஈஸியா மாத்த முடியுமான்னு கேட்டா இட் கம்ஸ் அண்டர் ஹியூஜ் ப்ராசஸ்க்கு அப்புறமா தான் உங்களால அதை மாத்த முடியும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. And with regard to Article 1 and subclass 2 எடுத்தோம் அப்படின்னா, which talks about schedule. First schedule of Indian Constitution என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியால இருக்கிற ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குமல்ல, அதுக்கான லிஸ்ட் நமக்கு ஃபர்னிஷ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்க ஷெட்யூல் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுல இப்போ எவ்வளவு ஸ்டேட்ஸ் இருக்கு அண்ட் எவ்வளவு யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வச்சு பார்க்கும்போது இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 28 ஸ்டேட்ஸும் அதுக்கப்புறமா வந்து 8 யூனியன் டெரிட்டரிஸும் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். அண்ட் ஃபாலோயிங் திஸ் தேர்ட் பாயிண்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சேஞ்ச் எல்லாம் நடக்குது இல்ல, அந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் எல்லாம் நடக்குது இல்ல, நேம்ல ஏதாவது சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா அதெல்லாமே பேஸ்ட் ஆன் ஆர்டிகல் 1 சப் கிளாஸ் 3 பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா ஷுட் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே எங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷெட்யூல் 1ல லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இட் ஆல்சோ கம்போஸ்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ். அண்ட் அதையும் எங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருப்போம்னா ஷெட்யூல் 1ல லிஸ்ட் அவுட் பண்ணிருப்போம். ஸோ இந்த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கும்ல, இதை தவிர்த்து இந்தியா கேன் ஹேவ் அதர் டெரிட்டரிஸ். அவங்க நினைச்சா வேறு சில டெரிட்டரிஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் பை தி வே ஆஃப் அக்வைர் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா திஸ் பர்டிகுலர் சப்கிளாஸ் 3 சிக்கான டெஃபினிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா,
if India thinks like India இப்போ பாகிஸ்தான் இல்ல ஃபர்தர் நியர்பை இருக்கிற கண்ட்ரிஸோட ஃபைட் பண்ணி அவங்களோட டெரிட்டரி அக்வயர் பண்ணணும்னு நினைச்சா they can go with it அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா இது எல்லாமே வந்து வித்தின் அந்த சாவரின் குள்ள இருக்கா, லைக் வித்வுட் எஃபெக்டிங் திஸ் பர்டிகுலர் சாவரின் பவர் ஆஃப் இந்தியாவை எஃபெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் நாட் ப்ரொசீட் வித் தட் அப்படிங்கறதெல்லாம் நம்மளால கேஸ் லாஸ்ல வாசிக்க முடியும். ஸோ இந்தியா கேன் அக்வயர், பட் ஆனா அது ஃப்ரெண்ட்லி நேச்சர்ல தான் இருக்கணுமே தவிர்த்து அந்த இடத்துல வந்து நம்மளா போயிட்டு ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க அக்வயர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கேஸ் லாஸ்ல அதை இன்டர்பிரேட் பண்ணிருப்பாங்க. பட் இன் ஜென்ரல் கான்ஸ்டிடியூஷன்ல இந்தியாவால என்ன பண்ண முடியும்னா இதை இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி வேற சில ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் அக்வயர் பண்ண முடியும் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ இன் ஜென்ரல் இந்தியா கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கும், யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கும், அண்ட் வேணும்னா அவங்க வேற சில ஸ்டேட்ஸையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா குவான்குவயர் பண்ணலாம் அப்படிங்கறத டிஃபைன் பண்றது தான் ஆர்டிகல் 1 அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. But this particular article 1ல நீங்க வாசிக்கும் போது நமக்கு தெரிய வரும் there are states and union territories அப்படி ஒரு ரெண்டு கான்செப்ட் இந்தியால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேட் as be aware like based on certain nature வச்சு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸ்டேட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருப்போம். பட் வித் ரிகார்ட் டு யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ரொம்ப பக்கத்திலேயே தான் என்ன இருக்கு அப்படின்னா பாண்டிச்சேரி இருக்கு. சோ அதை ஏன் தனியா ஒரு யூனியன் டெரிட்டரின்னு பிரிச்சு அதுக்குன்னு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வச்சு அதுக்கு தனியா ஒரு சிஎம் வச்சுட்டு அங்க இருந்து ராஜ்யசபா மெம்பர் எல்லாம் கொடுக்கணும். லைக் இப்போ நம்ம எடுத்துட்டோம்னா தமிழ்நாடுல இருக்கிற ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டோட சைஸ்ல தான் பாண்டிச்சேரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அது தமிழ்நாடுக்குள்ளேயே போட்டுட்டு லைக் இட் இஸ் பாண்டிச்சேரி லைக் அ பார்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல, அது ஒரு டிஸ்ட்ரிக்டா தமிழ்நாடோட ஆட் பண்ணலாம்ல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாம் வி கேன் திங்க். பட் தி திங் இஸ் எதுக்காக அந்த யூனியன் டெரிட்டரிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் லைக் சின்ன சின்ன பர்டிகுலர் டெரிட்டரிஸ்க்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க இருந்த ஒரு பீப்புள் இருப்பாங்கல்ல, தட் பீப்புள் அவே ஃப்ரம் தி நியர்பை டெரிட்டரியில இருக்கிற பீப்புளோட ஒரு மாதிரி மிங்கிள் அப் ஆகாம அண்ட் அவங்களோட கல்ச்சர் லைஃப் ஸ்டைல் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே சம்திங் டிஃப்ரெண்டா இருந்தது. அதனால அவங்கள அந்த நியர்பை இருக்கிற டெரிட்டரியோட நம்ம புட்டின் டுகெதர் பண்ணும்போது அது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுல பிரச்சனை வரும். ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களை நம்ம தனியாவே கெட் அசைட் பண்ணலாம் அண்ட் அவங்க எல்லாரையும் நம்ம அந்த யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே போடலாம் அப்படிங்கிறது தான் லைக் இனிஷியலி இருந்த ஒரு பர்டிகுலர் ஐடியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்த நிறைய டெரிட்டரிஸ் அந்த யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா லைக் இனிஷியலி கோவா வாஸ் அ யூனியன் டெரிட்டரி அண்ட் கோவா இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் போர்ச்சுகீஸோட கண்ட்ரோல்ல இருந்தது. ஸோ அப்போ அந்த போர்ச்சுகல்ஸோட பீப்புளோட அந்த கல்ச்சர் இருக்குமல்ல அதுதான் கோவால நிறைய இருந்தது. பாண்டிச்சேரி எடுத்தோம் அப்படின்னா பிரெஞ்சு பீப்புள் தான் அதை வந்து லைக் ஆக்குபை பண்ணிருந்தேன். சோ இங்க வந்து அந்த பிரெஞ்சு பீப்புளோட இன்ஃபுளுன்ஸ் அண்ட் கல்ச்சர் இருக்குமில்ல அதுதான் அதிகமா இருந்தது. சோ அதனால அது தமிழ்நாடோட மிக்ஸ்அப் பண்ணும்போது தேர் மைட் பி அ ப்ராப்ளம், அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுல பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் இதே மாதிரிதான் ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிக்கு பின்னாடியும் there is an history. சோ அங்க இருந்த பீப்புளுக்கும் அது நியர்பை இருக்கிற டெரிட்டரி பீப்புள் இருக்குல்ல அவங்களுக்கும் இடையில there is a difference with regard to cultural and administrative purposeலயும் அந்த டிஃபரன்ஸ் இருக்குங்கிறதுனாலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன இருந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற கான்செப்ட் கீழே டிஃபைன் பண்ணி வச்சிருப்போம். அண்ட் அது ஆனா இப்ப எடுத்தோம் அப்படின்னா லைக் ஈவன் பாண்டிச்சேரி எடுத்தோம்னா லைக் பிரெஞ்சு பீப்புளோட ஆக்குபென்சி இஸ் தே, பட் ஆனா அவ்வளோ இல்ல. அப்போ இருந்த ஆக்குபென்சி அளவுக்கு இப்பயும் இருக்கான்னு கேட்டா இல்ல. இஃப் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி டு ஆட் பாண்டிச்சேரியை தமிழ்நாடோட ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா தேர் மைட் பி பாசிபிள். பண்ணணும்னு நினைச்சா தே கேன் இன்டிகிரேட் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் உள்ள டிஃபைன் பண்ணிருப்பாங்க. So this is with regard to general. Article 1 பொறுத்த வரைக்கும் இந்தியால ஸ்டேட்ஸும் இருக்கும் யூனியன் டெரிட்டரிஸும் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரியும் டுகெதர் சேர்ந்துதான் இந்தியா அப்படிங்கறத கிரியேட் பண்றோம். அண்ட் தட் பர்டிகுலர் இந்தியா இஸ் கால்ட் அஸ் பாரத் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ இஃப் இந்தியன் கவர்மெண்ட் நினைச்சது அப்படின்னா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி தாண்டி தே கேன் அக்வயர் ஃபர்தர் டெரிட்டரிஸ் அப்படிங்கறதையும் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. இதுதான் ஆர்டிகல் 1. And அதுக்கப்புறம் ஆர்டிகல் 2 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் டாக்ஸ் அபவுட் அட்மிஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். லைக் இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்ஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அப்படியே உள்ள வச்சிருப்போம். பட் இஃப் தேர் இஸ் அ பாசிபிள் இருந்ததுன்னா இப்போ நம்மளோட வேற ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் இந்த இடத்துல ஸ்டேட்ங்கிறதெல்லாம் மைட் பி வேற நேஷன் எடுக்கலாம் இல்ல வேற ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் டசன்ட் பிலாங் டு இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல டிஃபைன் பண்ணுவோம்ல. இந்த இன்டர்நேஷனல் லா ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா a nation or country can be defined as a state அப்படிங்கிற டேர்ம் இருக்கும்ல அதுதான் இருப்பாங்க. சோ வேற ஒரு பர்டிகுலர் நேஷன் நம்மளோட ஜாயின் பண்ணணும்னு நினைச்சதுன்னா தே கேன் லைக் வித் தி பெர்மிஷன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் தே கேன் ஜாயின் அப்படின்னு சொல்றோம்ல அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஆர்டிகல் 2ல டிஃபைன் பண்ணிருப்பாங்க.
ஸோ அட்மிஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ், நியூ ஸ்டேட்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும்னா பண்ண முடியும். அட்மிஷன் அப்படிங்கிறது எல்லாமே டு தி அவுட்டர் சைட் ஆஃப் தி இந்தியன் டெரிட்டரிக்கு வரும். அதுவே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி வித்தின் இந்தியாக்குள்ள டெரிட்டரி இருக்கும்ல, அதுக்குள்ள இருக்கிற பர்டிகுலர் ஸ்டேட்ஸையே நீங்க ஸ்பிளிட் பண்றீங்க அப்படின்னா தட் கம்ஸ் அண்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபார் அட்மிஷன் ஆஃப் அ நியூ ஸ்டேட் எடுத்தோம் அப்படின்னா சிக்கிம். லைக் இனிஷியலி அந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் நீங்க 1947 to 50 எல்லாம் எடுக்கும்போது சிக்கிம்ங்கிறது ஒரு தனி கிங்டம், லைக் அது ஒரு தனி கண்ட்ரி அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல. ஸோ இட் இஸ் நாட் இன் டு தி கண்ட்ரோல் ஆஃப் இந்தியன் கவர்மெண்டோட கண்ட்ரோல்லே அது கிடையாது. ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல சிக்கிம் வந்து கிங்டம்க்கு கீழே இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா தேர் ரெடி டு ஜாயின் வித் அஸ். ஸோ ரெஃபரண்டம் எல்லாம் வச்சு அங்க இருந்த பீப்புள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா லைக் நாங்க வந்து ஒரு மொனார்கிக்கு கீழே இருக்க இஷ்டப்படல, ஒரு கிங்டம் இல்ல ஒரு கிங்கோட ரூலுக்கு கீழே எங்களுக்கு இருக்க இஷ்டம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நாங்க இந்தியாவோட ஜாயின் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாய்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு லைக் பை ரெஃபரண்டம் மூலியமா அவங்களோட ஓட்டிங் எல்லாத்தையும் இந்தியாவுக்கு ஃபேவரா கொடுத்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா லைக் இந்த பர்டிகுலர் இயர் லைக் ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல நான் அந்த இயர் ஆட் பண்ணிருப்பேன். ஸோ ஒரு பர்டிகுலர் இயர்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்க இந்தியாவோட ஜாயின் பண்ணாங்க. ஸோ சிக்கிம் இனிஷியலி இஸ் நாட் அ பார்ட் அண்ட் அதுக்கப்புறமா தான் அவங்க இந்தியாவோட ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா தட் கம்ஸ் அண்டர் அட்மிஷன். ஸோ புதுசா ஒரு ஸ்டேட்டை இந்தியாவால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அட்மிஷன் பண்ண முடியும் பியாண்ட் தி டெரிட்டரி போயிட்டு அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அதுவே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ டெரிட்டரிஸ் அது நிறைய எக்ஸாம்பிள் வி கேன் சி. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ்ல இருந்து தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம பிரிச்சோம்ல, ஒரு ஸ்டேட்ல இருந்து அதை டிவைட் பண்ணி நம்ம பண்ணிருக்கோம்ல, அதுதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இஃப் இந்தியா நினைச்சது அப்படின்னா தே கேன் அட்மிஷன் ஃபார் அ நியூ ஸ்டேட் ஆர் தே கேன் எஸ்டாப்ளிஷ் ஃபார் அ நியூ ஸ்டேட் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் தட் இஸ் ஸ்டேட்டட் அண்டர் ஆர்டிகல் 2. Just in order to elaborate this article 1 and 2 இருக்கும்ல, அதை further elaborate பண்றதுக்காக we are just focusing on certain aspects. Like இப்போ அந்த article 1 நம்ம எடுத்துட்டு வந்துட்டு based on this article 1 வச்சு நம்ம இந்தியாவை வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்கோம்ல, யூனியன் டெரிட்டரிஸ் இல்ல ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த கான்செப்ட்ஸ் தான் நம்ம ஃபர்தர் ஸ்டடி பண்ண போறோம். ஸோ ரைட் நவ் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எடுத்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது இப்போ 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். பட் வைல் அந்த கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணும்போது இந்த இயர் 1950ல அந்த ஆர்டிகல் 1 கொண்டு வந்தோம்ல தி வெரி பிகினிங், அப்போ நம்ம கிட்ட எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டோட ஸ்ட்ரக்சர் இருந்தது, எவ்வளவு ஸ்டேட்ஸ் இருந்த, எவ்வளவு யூனியன் டெரிட்டரிஸ் இருந்த அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் திஸ் பர்டிகுலர் ஸ்லைட்ல நான் ஆட் ஆன் பண்ணிருப்பேன். ஸோ லைக் டியூரிங் தி பீரியட் ஆஃப் அந்த லைக் கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணோம்ல, அப்போ லைக் இந்தியால வந்து 4 கேட்டகரி ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணி வச்சோம். அண்ட் ஒவ்வொரு கேட்டகிரியுமே ஒரு நேம் கொடுத்து நம்ம அதை டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி, பார்ட் சி அண்ட் பார்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டேட்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ பார்ட் ஏக்கு கீழெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் இங்க இருந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஆனா அந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல யார் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியால இருந்து வந்த கவர்னர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ பிரிட்டிஷ்ல இருந்து வந்த கவர்னர்ஸ் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வாட் எவர் தி ஸ்டேட் விச் இஸ் ரூல்டு பை அ பிரிட்டிஷ் கவர்னர் அது எல்லாமே பார்ட் ஏ அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே லிஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதுல என்னென்ன ஸ்டேட் எல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட் தட் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல பாம்பே, மெட்ராஸ், அஸ்ஸாம், பீகார் அண்ட் சென்ட்ரல் ப்ராவின்ஸ் அண்ட் பெரார், ஈஸ்ட் பஞ்சாப், அப்புறம் யுனைடெட் ப்ராவின்ஸ், ஒரிஷா, வெஸ்ட் பெங்கால். அண்ட் இன்னொரு சில விஷயம், நம்ம இந்த இடத்துல சில ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கான்செப்ட் எல்லாம் படிப்போம். ஆனா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட பேரெல்லாம் நம்ம கேள்வியே பட்டிருந்திருக்க மாட்டோம். பிகாஸ் நம்ம இப்ப இருக்கிற ஸ்டேட்டோட நேம் என்ன இல்ல அதோட பர்டிகுலர் ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ தெரிய வரும். பட் இப்போ இதுல நீங்க இந்த எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா யுனைடெட் ப்ராவின்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் இருந்திருக்கு, பட் விச் வி வேர் நாட் அவேர். பட் ஆனா அது எல்லாமே ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் இருந்தது. ஆனா அதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம அதை தனியா ஸ்பிளிட் பண்ணி வேற வேற ஸ்டேட் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே நேம் கொடுத்தோம். பட் இனிஷியலி இந்த இயர் 1950ல இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருந்தது. பார்ட் ஏக்கு கீழே இந்த ஸ்டேட்ஸ்ல தான் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பார்ட் பி லைக் எடுத்ததும் எல்லாருமே இந்தியாவோட சேரல, லைக் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன்ல. சோ அப்போ இந்தியா என்ன பண்றேன்னா லைக் ஓகே லைக் ஃபார் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம் நீங்களே ரூல் பண்ணிட்டு இருங்க, உங்களுக்கு எப்போ ஓகேவோ அப்போ யூ கேன் ஜாயின் வித் அஸ் அப்படிங்கிற மாதிரி சில என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ
பார்ட் பில இருந்தது எல்லாமே அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். சோ அது இந்தியாவோட பார்ட்ல தான் இந்தியாவுக்கு கீழே தான் பட் ஆனா அந்த இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே யார் தான் வந்து ரூல் பண்ணிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிங்ஸ். அந்த பர்டிகுலர் ப்ராவின்ஸ் இல்ல அந்த டெரிட்டரிஸ்ல இருந்த கிங்ஸ் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரூல் பண்ணிருந்தாங்க. பட் தே ஆர் அண்டர் இல்ல இன்ஃபுளுயன்ஸ் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற டேர்முக்கு கீழே இருந்திருக்கும். சோ அதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத், ஜம்மு அண்ட் காஷ்மீர், பாட்டியாலா, அப்புறம் ஈஸ்ட் பஞ்சாப்ல சில யூனியன்ஸ் இருக்கும். லைக் மேலேயும் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஈஸ்ட் பஞ்சாப் பார்த்திருப்போம். பட் இங்க இருந்தது ரெஸ்ட் ஆஃப் ஈஸ்ட் பஞ்சாப் இருக்கும்ல அவங்க. அதுக்கப்புறம் மத்திய பாரத், இப்போ மத்திய பிரதேஷ்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அதுல ஒரு பார்ட் தான் வந்து மத்திய பாரத்ல ஒரு பார்ட் தான் இப்போ இருக்கிற மத்திய பிரதேஷ் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் மைசூர், அப்புறம் ட்ரிவான்கூர், கொச்சின். சோ கால்ட் கேரளா இருக்கு இல்ல, இப்ப இருக்கிற அந்த கேரளாவை தான் நம்ம அப்போ வந்து பார்ட் பிக்கு கீழே ட்ரிவான்கூர், கொச்சின் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ராஜஸ்தான், அப்புறம் சௌராஷ்டிரா. ராஜஸ்தான்ல ஒரு பார்ட்டும் குஜராத்ல ஒரு பார்ட்டும் சேர்ந்து என்ன இருந்ததுன்னா சௌராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல இருந்தது. அப்போ இது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டேட். சௌராஷ்டிராங்கிறது ஒரு தனி ஸ்டேட்டா இருந்தது அண்டர் பார்ட் பிக்கு கீழே. பட் ஆனா இப்போ அதை தனித்தனியா பிரிச்சிருப்போம். கொஞ்சம் பார்ட் ராஜஸ்தானோடையும் கொஞ்சம் பார்ட் குஜராத்தோடையும் போயிருக்கும் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் பார்ட் ஏக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் கவர்னரோட ரூலிங்க்கு கீழே இருந்தது. ஆனா அந்த கவர்னர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. பட் ஆனா அது இப்போ இந்தியாவோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இருந்திருக்கும். அதே பார்ட் பிக்கு கீழே இட் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட். பட் ஆனா அங்க இருக்கிற பிரின்சஸ் இருப்பாங்க இல்ல கிங்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க அதை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்ட் சி. சோ இதுமே சம் ஆஃப் தி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஆனா அந்த அந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கிற கிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் சம் சீஃப் கமிஷனர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் இருந்தது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல. சோ கிங்கும் இருப்பாங்க அண்ட் கமிஷனர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் அங்க இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அஜ்மீர், பூபால், பூர், டெல்லி, பிலாஸ்பூர், ஹிமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா, கட்ச் அண்ட் வித்யா பிரதேஷ். இதெல்லாம் தான் வந்து திஸ் பர்டிகுலர் கமிஷனர் அண்ட் அலாங் வித் கிங்ஸும் சேர்ந்து அதை ரூல் பண்ணிருந்தாங்க அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. அண்ட் பார்ட் டி which finally talks about Andaman and Nicobar. This is the only union territory when India was formed. 1950ல அந்தமான் அண்ட் நிக்கோபார் மட்டும் தான் யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற கேட்டகிரிக்கு கீழே இருந்த ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சோ திஸ் பர்டிகுலர் 1950 அப்போ ஆர்டிகல் 1 பேஸ் பண்ணி நம்ம இந்தியாவை இப்படிதான் கேட்டகரைஸ் பண்ணோம். சோ அப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது இல்ல. பட் அந்த மெட்ராஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல கொஞ்சம் கர்நாடகா, கொஞ்சம் கேரளா, கொஞ்சம் ஆந்திரா இதெல்லாம் சேர்ந்து இருந்திருக்கும் சொல்லல. அந்த மாதிரிதான் மெட்ராஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தது. மெட்ராஸை நம்ம ஃபர்தரா தமிழ்நாடுவா மாத்தினப்போ அதுல இருந்து நிறைய பார்ட்ஸ் மத்த ஸ்டேட்க்கு எல்லாம் பிரிஞ்சுது அப்படிங்கிற ஒரு எல்லாமே நம்மளால ஃபர்தரா படிக்க முடியும். பட் திஸ் இஸ் தி பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது, அதாவது பார்ட்டிஷன் பண்ணிட்டு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்ட்டிஷன் நடக்குது. இந்த பார்ட்டிஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் அண்ட் திஸ் இந்தியா அப்படிங்கறத பிரிக்கும் போது இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் பார்ட் ஏல இருந்து டி வரைக்கும் இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் தான் அப்போ இருந்தது அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சோ இது எல்லாமே உங்களால இப்போ நீங்க எடுத்துட்டு ஷெட்யூல் 1 ஆஃப் கான்ஸ்டியூஷன் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால இந்த பர்டிகுலர் பேரெல்லாம் பார்க்க முடியும். அது எப்படி ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்க்கு கீழே அந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் எல்லாம் பண்ணி ஆக்ட் மூலியமா அதெல்லாம் மாத்துனாங்க அப்படிங்கறது எல்லாமே உங்களால அங்க வாசிக்க முடியும். ஒரு கான்ஸ்டியூஷனோட ஒரு நல்ல புக்ஸ் எல்லாம் எடுத்து வாசிக்கும் போதும் உங்களால இந்த பர்டிகுலர் நேம்ஸ் எல்லாம் இப்பவும் பார்க்க முடியும். ஆனா அதை அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்மளால டிஃபைன் பண்ணி படிக்க முடியும். So this is the basic structure when India was formed. இந்தியாவோட ஒரிஜினல் ஸ்டேஜ்ல. எஸ் எஸ் மேம். மேம் அதாவது இப்போ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா வந்து இந்த பார்ட் ஏ டு டி இந்த 4 டிவிஷனா இருந்ததாங்க மேம், இல்ல இந்தியா தான் இந்த 4 டிவிஷனா கொண்டு வந்ததாங்க மேம்? இல்ல லைக் இதுக்கு நம்ம தான் வந்து கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இப்போ லைக் 1947க்கு முன்னாடி அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இப்ப இருக்கிற பாகிஸ்தான் அண்ட் திஸ் இந்தியா, இப்ப இருக்கிற இந்தியா அண்ட் இப்ப இருக்கிற பங்களாதேஷ், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு பர்டிகுலர் சோகால் நேம் அப்படிங்கிற பெருசா எந்த நேம்க்கு கீழே அவங்க டிஃபைன் பண்ணாங்கன்னே தெரியல. இந்துஸ்தானும் சொல்லலாம், சிந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் அவங்க இருந்துட்டு இருந்த. ஸோ திஸ் பர்டிகுலர் 1947ல நம்ம பிரிச்சு எடுக்கிறோம்ல பாகிஸ்தான், இப்ப இருக்கிற பாகிஸ்தான் அண்ட் இப்ப இருக்கிற பங்களாதேஷ் கம்ஸ் அண்டர் தி பாகிஸ்தானோட டெரிட்டரிக்கு கீழே தான் போச்சு. ஸோ பங்களாதேஷ் நம்ம என்ன பண்ணோம்னா ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்ப இருக்கிற பங்களாதேஷ ஈஸ்ட் பாகிஸ்தான் நேம் பண்ணி
அவங்களும் பாகிஸ்தானோட ஒரு பார்ட் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிட்டு இந்தியா அப்படிங்கறது ஒண்ணு கிரியேட் பண்ணுமா 1947ல. அப்படி நம்ம கிரியேட் பண்ணும்போது லைக் அப்பவும் வந்து அந்த பர்டிகுலர் உள்ள இருந்த ஸ்டேட் எல்லாமே ப்ராவின்ஸ் தான், கிங்டம் தான். அப்ப இருந்த இந்தியால அரௌண்ட் 550 ப்ராவின்ஸ் இருந்தது அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சோ கிங்ஸ் தான் இன்னும் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷர்ஸ் போயிட்டாங்க, உடனே அந்த கவர்மெண்ட் உள்ள இன்டர்ஃபியர் ஆக முடியாது இல்ல, ஏன்னா இன்னமும் அங்க கிங்ஸ் எல்லாம் ரூல் பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு கான்செப்ட் ஸ்டில் எஸ்டாப்ளிஷ்ல இருந்துட்டே இருக்கு. அப்புறமா தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் எல்லாம் எனாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அண்ட் அந்த கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணும் போதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு எடுக்கிறோம். சோ அந்த கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணும் போதே மீன்வைல் அந்த நெகோசியேஷனும் நடந்துட்டு இருக்கு கிங்ஸ் அந்த கிங்டம்ஸ் கிட்ட எல்லாம் எங்களோட ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் பர்டிகுலர் நெகோசியேஷன் அதெல்லாம் வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் வரும்போது இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் இதுதான். 1950ல இந்தியாவுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எடுத்து பார்க்கும்போது. ஓகே Hope it மேம். is clear. எஸ் மேம். Yes. லைக் மூவிங் ஃபர்தர் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் முன்னாடி இருந்த அந்த பார்ட் A B C D அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர்ல இந்தியா வந்துடுச்சா, இது எல்லாமே கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணும்போது நம்ம கொண்டு வந்து ஒரு புது ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா தான். சோ இந்த பார்ட் A B Dக்கு முன்னாடி இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் இன்னும் ரொம்ப குட்டி குட்டி கிங்டம்ஸ் தான். அது ஒரு 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 ப்ராவின்ஸ் ஸ்டேட் அப்படிங்கிற டெஃபினிஷனுக்குள்ளேயே அது வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் 1950 அப்போ இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்ததுன்னு யாராவது நம்மள கேட்டாங்கன்னா we can tell like it is a kind of part A B C D அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே தனித்தனியா நம்ம அதை பிரிச்சு வச்சிருந்தோம் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். ஆஃப்டர் தட் அப்பவும் அது எப்படி இல்லை அப்படின்னா அவ்வளவு கிளாரிட்டி இல்லை, அதுலயும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுல இன்னும் நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அந்த பார்ட் ஏல இருந்து டி வரைக்கும் இருந்ததே நம்ம வந்து ஒரு டெம்பரவரி செட்டப்காக தான் பிரிச்சு வச்சிருந்திருப்போம். பட் ஆனா அந்த டெம்பரவரி செட்டப்ல இருந்து அது இன்னும் கொஞ்சம் வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்ட்ரக்சருக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்தரா சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் எல்லாம் கவர்மெண்ட் உள்ள எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம முன்னாடி அந்த பார்ட் பி அண்ட் பார்ட் சில சில ஸ்டேட்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். தே ஆர் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா. பட் ஆனா அவங்க இன்னும் ஸ்டில் தே ஆர் இன் கிங்லி லைக் கிங்ஸ் இல்ல ப்ராவின்ஸ் அப்படிங்கிற ரூலிங் கீழே இருக்கு. கிங்ஸ் இன்னும் அதை ரூல் பண்ணிருக்க இல்ல லைக் பிரின்சஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஸ்டில் இந்தியாவை ரூல் பண்ணிருக்க, அவங்களோட பர்டிகுலர் ப்ராவின்ஸ் ரூல் பண்ணிருக்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல. பட் இந்தியா அந்த கவர்மெண்ட் ஃபர்தரா நெகோசியேட் பண்றாங்க வித் பார்ட் பி அண்ட் பார்ட் சி ஸ்டேட்ஸ் இருக்கும்ல ப்ராவின்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு. லைக் இப்போ சோஃபார் லைக் இந்த பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் எங்களோட எல்லாம் இருந்தீங்கல்ல லைக் அரௌண்ட் 1947ல இருந்து 50 வரைக்கும் எங்களோட அதர் பர்டிகுலர் கவர்மெண்ட்க்கு கீழே இருந்தீங்கல்ல, லைக் யூ பீப்புள் ஆர் ஓகே அப்படின்னு நினைச்சா நீங்க கம்ப்ளீட்டா இந்தியாவோட சேரணும்னு நினைச்சா நீங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தர் அதை நெகோசியேட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. அப்போ லைக் அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கும்ல பார்ட் பி அண்ட் பார்ட் சி ஸ்டேட்ஸ், அப்போ அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லைக் வி டு ஹேவ் சர்டைன் எங்களுக்குன்னு சில கல்ச்சர் இருக்கு, சில லிங்குவிஸ்டிக் பேரியர்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ நீங்க எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட கல்ச்சர் அண்ட் என்னோட லிங்குவிஸ்டிக் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் நீ என்ன பண்ணணும்னா என்ன ரூல் பண்ணணும், உன்னோட இஷ்டத்துக்கு நீ என்ன ரூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே வி ஆர் ரெடி டு ஜாயின் வித் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் குள்ள உள்ள வராங்க. சோ இப்போ அதுலயுமே பார்ட் பி பார்ட் சில இருக்கிற எல்லா லிஸ்ட் அவுட் ஸ்டேட்ஸுமே இந்தியாக்குள்ள வர ரெடியான்னு கேட்டா கிடையாது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வி கேன் சி ஜம்மு அண்ட் காஷ்மீர். Till 2019 வரைக்குமே they are not okay to come under the complete ruling of இந்தியாக்குள்ள வரணும்னு அவங்களுக்கு இஷ்டப்படல அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நமக்கு தெரியும். ஸோ மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் தவிர்த்து மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வித் பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷனோட, அதாவது எங்களுக்கு அந்த லிங்குவிஸ்டிக் பேஸ் பண்ணி தான் நீ என்ன பண்ணணும் எங்களை ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வித் லிமிடேஷனோட என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே வி ஆர் ரெடி டு ஜாயின் வித் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் உள்ள புட் அண்ட் ஃபோர்த் பண்ணிட்டாங்க. அப்புறமா என்ன பண்ணுது அப்படின்னா ஓகே எல்லாரும் ரெடி, இப்போ அந்த பர்டிகுலர் ABCD அப்படிங்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல இவங்களை இன்னும் நம்ம ப்ராப்பரா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நிறைய கமிட்டிஸ் எல்லாத்தையும் செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுல லைக் ஃபர்ஸ்ட் கமிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போட்டி ஸ்ரீராமலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது கமிட்டி கிடையாது, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பர்சன். ஸோ திஸ் பர்டிகுலர் பர்சன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனா வைங்க, இந்த இடத்துல நம்ம அதை கனெக்ட் பண்ண வேண்டாம், or else I'll just ignore it right. So in the particular second and third day, like keeping it aside, so அந்த தார் கமிஷன் அப்புறம் JVP கமிஷன் இருக்கும்ல டைரக்டா அங்க போங்க. சோ ஒரு நெகோசியேஷன் எல்லாம் நடக்குது. B and C ல இருக்கிற பார்ட் B and C ல இருக்கிற
ஸ்டேட்ஸ் எல்லாமே ப்ராவின்ஸ் எல்லாமே இந்தியாவோட சேர ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ தட் பர்டிகுலர் கவர்மெண்ட் இருக்குமில்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்க வந்து கமிட்டி செட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் தார் கமிட்டி தான். தார் கமிட்டி 1948 செட் பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு கண்டிஷன் வச்சோம்ல, எங்களுக்கு எல்லாமே நீங்க எங்களோட லிங்குவிஸ்டிக் பேஸ் பண்ணி, லாங்குவேஜ பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும், எங்களெல்லாம் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா ஸ்டேட்ஸும் எல்லா ப்ராவின்ஸும் வச்ச ஒரு பெரிய டிமாண்ட். பட் ஆனா திஸ் பர்டிகுலர் கமிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, லாங்குவேஜ் பேஸ் பண்ணி நம்ம இவங்களை பிரிச்சோம் அப்படின்னா அப்பவும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனை இருக்கும். அதனால லாங்குவேஜ் பேஸ் பண்ணி பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. சோ அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டை ஃபர்தரா ஸ்டடி பண்ண நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஜேவிபி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றோம். So that particular committee consists of Jawaharlal Nehru, the so-called prime minister உள்ள இருக்காங்க. பட் அப்பவும் this particular JVP committee என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாங்குவேஜை பேஸ் பண்ணி நம்ம பிரிச்சோம் அப்படின்னா it will be a huge trouble for us அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அதே பிரச்சனையே லைக் தார் கமிஷன் என்ன சொல்லுச்சோ அதே தான் திஸ் பர்டிகுலர் கமிஷனும் அப்ப ஹெல்ப் பண்ணுது. சோ இப்போ இந்த ரெண்டு கமிஷனோட ரிப்போர்ட்டும் வெளியே வர ஆரம்பிக்குது. சோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் வித் லிமிடெட் ரெஸ்ட்ரிக்ஷனோட இந்தியாவோட சேரணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க ரொம்ப வாய்ஸ் அவுட் பண்றாங்க. அண்ட் அது எது அப்படின்னா, இப்போ இருக்கிற சோ கால்ட் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா இருக்கும்ல, இந்த ரெண்டு பர்டிகுலர் ஸ்டேட்டும் டுகெதர் ஆந்திராவா இருந்தது இல்ல, அந்த ஆந்திரா ஃபார்ம் பண்றதுக்காக. சோ இப்ப நமக்கு தெரியும் ஆந்திர பிரதேஷ் இருந்தது அண்ட் கடைசியா ஆந்திர பிரதேஷ்ல இருந்து ஒரு பாட்டு தெலுங்கானாவா பிரிச்சோம். பட் ஆனா அதுக்கு முன்னாடி ஆந்திராவும் தெலுங்கானாவும் சேர்த்து ஒரு ஸ்டேட் அங்க இருக்குல்ல, அந்த ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒண்ணு நடக்குது. அண்ட் தட் பர்டிகுலர் ப்ரொட்டஸ்ட் யாரு லீட் பண்றா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 3 பண்ணிருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன் போட்டி ஸ்ரீராமுலு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் விங்ல இருக்க ஒருத்தங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 56 days வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் போறாங்க. சாப்பிடாம இருந்துட்டு ஸ்ட்ரைக் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்னாலஜ், நீங்க வந்து லாங்குவேஜ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க, எங்களை பிரிப்பீங்கன்னு சொன்னீங்க. பட் ஆனா இப்போ நீங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ற மாதிரி வி தெலுங்கு பீப்புள், தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் எல்லாரையும் நீங்க என்ன பண்ணணும், தனியா ஒரு ஸ்டேட்டா அனௌன்ஸ் பண்ணணும். அதை அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நாங்க இந்த மாதிரி வந்து ஃபாஸ்டிங் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அந்த 46 days ஆஃப் ப்ரொட்டஸ்ட் ஒண்ணு போகுது இல்ல, அந்த ப்ரொட்டஸ்ட்ல அவர் இறந்துடுறாரு. பட் இறந்த அப்புறமாவும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பர்டிகுலர் அவர் கேட்கறது என்னன்னா, எனக்கு ஆந்திர பிரதேஷ்ல ஒரு ஸ்டேட் வேணும். அண்ட் அந்த ஆந்திர பிரதேஷ்ல யார் இருப்பாங்கன்னா, தெலுங்கு பேசுற பீப்புள் எல்லாம் அங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அவரோட ப்ரொட்டஸ்ட் இருக்கு. அது எப்படி பேஸ் பண்ணி பிரிக்கணும்னா, லாங்குவேஜ் பேஸ் பண்ணி பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் எய்மாவே இருந்திருக்கு. பட் 56 days ஸ்ட்ரைக்கு அப்புறமாவும் கவர்மெண்ட் ஸ்டில் லைக் அதை யோசிச்சுட்டு மட்டும்தான் இருக்காங்க. லிங்குவிஸ்டிக் பேஸ் பண்ணி பிரிச்சா அது ஓகே ஆகுமா அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் ஆனா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த ப்ரொட்டஸ்டோட எஃபெக்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பேஸ்ட் ஆன் அந்த லாங்குவேஜ் வச்சு இந்தியால பிரிச்சது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ் இன் தி இயர் 1953. ஸோ இப்ப இருக்கிற ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா டுகெதர் சேர்ந்து ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே அந்த பவுண்டரி அவங்க எப்போ எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1953 தான் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை நம்ம ஃபார்ம் பண்றோம். பட் தட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் லாங்குவேஜை வச்சுதான் பிரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ நடக்குது. சோ இப்போ ஃபர்தரா லைக் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, லாங்குவேஜ் வச்சு 1953 நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இன் தி மீன் டைம் மத்த ஸ்டேட்ஸ் எல்லாம் சும்மா இருப்பாங்களான்னு கேட்டா இல்ல. தட் பர்டிகுலர் ஸ்டேட்ஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவனை மட்டும் லாங்குவேஜ் வச்சு பிரிச்சு அவனோட ஸ்டேட்டஸ வெல் பொசிஷனுக்கு கொண்டு போனல, அதே மாதிரி எங்களையும் என்னதான் பண்ணணும், லாங்குவேஜ் பேஸ் பண்ணி தான் பிரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரொட்டஸ்ட் கொஞ்சம் அதிகமா போக ஆரம்பிக்குது. சோ அப்போதான் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்தரா இன்னொரு கமிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க இந்த இயர் 1953, தட் இஸ் ஃபசல் அலி கமிஷன். சோ இந்த கமிஷன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைக் லெட் இட் பி, நம்ம ஃபர்ஸ்டே அதுதான் அக்னாலேஜ் பண்ணோம், லிங்குவிஸ்டிக் பேஸ் பண்ணி தான் உங்களை பிரிப்போம், லிங்குவிஸ்டிக் பேஸ் பண்ணி தான் நாங்க உங்களை அட்மினிஸ்டரும் பண்ணுவோம் நம்ம சொன்னோம். அதனாலதான் அவங்க நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ அந்த பர்டிகுலர் ப்ராமிஸ்ல இருந்து நம்ம வெளியே வர வேண்டாம். சோ அத லைக் அந்த லிங்குவிஸ்டிக் பேஸ் பண்ணி நம்ம அவங்களை பிரிக்கிறது எப்படி பெட்டரா வந்து நம்ம அவங்களை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படிங்கறது பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே லைக் பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ் தான் ஸ்டேட்ஸ் பிரிக்க போறோம், ஆனா எப்படி அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தட் பர்டிகுலர் ஸ்டடி எல்லாத்தையும் பொறுத்துட்டு 1955 அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்ல கீ ஃபைண்டிங்ஸா என்னெல்லாம் டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைக் இப்ப வரைக்குமே லைக் அரௌண்ட் 1955 வரைக்கும் இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பார்ட் A, B, C, D இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருந்துட்டு இருக்கு. அதுல இருந்து ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
1953ல ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை மட்டும் டிஃபைன்டு ஸ்டேட்டா நம்ம மாத்தி வச்சிருக்கோம். பட் ஆனா இந்த அப்போ 1953ல ஆந்திர பிரதேஷ்க்கு ஒரு பவுண்டரி கொடுத்திருப்போம்ல, அது இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் நம்ம கொடுத்து வச்சிருப்போம். அப்போ இப்ப இருக்கிற தமிழ்நாட்டுல கொஞ்சம், அப்புறம் கர்நாடகால கொஞ்சம் எல்லாம் சேர்ந்தே நம்ம ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே டிஃபைன் பண்ணோம். தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஒண்ணு 1953ல எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது. ஸோ இப்போ தட் பர்டிகுலர் அந்த ஏபிசிடி பார்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கும்ல, அவங்க ஃபர்தரா நம்ம ரீஆர்கனைஸ் பண்ண போறோம். அந்த ரீஆர்கனைஸ் எப்படித்தான் பண்ண போறோம் அப்படின்னா லிங்குவிஸ்டிக் பேஸ் பண்ணி தான் பண்ண போறோம். அண்ட் அலாங் வித் தட் சர்டன் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களும் நம்ம நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்கும்ல, அதை வச்சுதான் நம்ம ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம அந்த ஸ்டேட் எல்லாம் பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் அது ஃபர்தர் யுனைட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் இந்தியாவை ப்ரொமோட் பண்ற மாதிரி தான் இருக்கணும். அண்ட் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட செகண்ட் கண்டிஷனா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஒரு ஸ்டேட்டை நம்ம தனித்தனியா பிரிச்சு ரீஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் ஈஸி டு அட்மினிஸ்டரா இருக்கணும். அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனா இருக்கலாம், இல்ல எக்கனாமிக் கன்சிடரேஷனா இருக்கலாம். எதாலும் அந்த பர்டிகுலர் ரீஆர்கனைஸ் பண்ணி வர்ற ஸ்டேட்டை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல தான் நம்ம அந்த ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பாயிண்டா உள்ள வைக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி அங்க இருக்கிற பீப்புளோட வெல்ஃபேரும் நம்ம டேக் இன் கன்சிடரேஷன்ல எடுக்கணும். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸையும் மைண்ட்ல வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணணும். அதாவது இந்த பர்டிகுலர் ஏல இருந்து டி வரைக்கும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற ஸ்டேட்ஸை வேற மாதிரி நம்ம மாத்தணும் அப்படிங்கறத டிஃபைன் பண்றாங்க in this particular 1955 reportல. Hope it is clear so far. இது புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். Okay, so following this, அந்த 1955 ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தது இல்ல அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி திஸ் பர்டிகுலர் கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இயர் 1956ல ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் எடுத்துட்டு வராங்க. அண்ட் இந்த ஆக்ட்ல முன்னாடி சொன்ன அந்த 4 கீ ப்ரொவிஷன்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் இந்த ஆக்ட் இன்ஃபோர்ஸ்க்கு எடுத்துட்டு வராங்க 1956ல. And this particular 1956 ஆக்ட் எப்போ எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரூ கான்ஸ்டியூஷன்ல 7th டைம் நம்ம அமெண்ட் பண்ணிருப்போம்ல. ஸோ கான்ஸ்டியூஷனோட 7th அமெண்ட்மெண்ட் எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா வந்துதான் திஸ் பர்டிகுலர் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படிங்கறத நம்மளால வாசிக்க முடியும். ஸோ திஸ் பர்டிகுலர் 1956 ஆக்ட் இருக்கும்ல, இதை பேஸ் பண்ணி அந்த 1950 ஏபிசிடின்லாம் சொல்லிட்டு சில கான்செப்ட் ஆஃப் ஸ்டேட் நம்ம இந்தியால இருந்தல்ல, அதை ரீஆர்கனைஸ் பண்றாங்க. அப்படி அதை ரீஆர்கனைஸ் பண்ணும்போது அதாவது 1956ல இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா 14 ஸ்டேட்ஸ் இருந்த 6 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்தது. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் சம் ஜோனல் கவுன்சில்ஸ் எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் அப்போ இந்த இயர் 1956ல இந்தியாவோட ஸ்ட்ரக்சர். ஸோ அதுல இருந்த அந்த 14 ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ், மெட்ராஸ், கேரளா, பாம்பே, பீகார், ஜம்மு அண்ட் காஷ்மீர், அஸ்ஸாம், குஜராத், ஒரிஷா, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், ராஜஸ்தான். இவங்க எல்லாரும் தான் ஸ்டேட் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே டிஃபைன் பண்ணி வந்திருப்பாங்க 1956ல. அதுக்கப்புறம் 6 யூனியன் டெரிட்டரிஸ் 1956ல இருந்த 6 யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி, மணிப்பூர், அந்தமான் அண்ட் நிக்கோபார், திரிபுரா, ஹிமாச்சல் பிரதேஷ், லக்டீவ், மினிகா அண்ட் அமிதீவ் ஹைலாண்ட்ஸ். இவங்க எல்லாம் தான் 1956ல இருந்த யூனியன் டெரிட்டரிஸ். டேக் an example மணிப்பூர், it is a state right now. So மணிப்பூர், திரிபுரா, ஹிமாச்சல் பிரதேஷ் இவங்க எல்லாருமே இப்போ ஸ்டேட். பட் in the initial period of time அதாவது 1956ல இவங்க எல்லாரும் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கீழே வந்திருப்பாங்க. So hope it is clear. 1950ல ஏபிசிடி அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே இந்தியால இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. 1956ல ஒரு ஆக்ட் எடுத்துட்டு வரோம். அந்த ஆக்ட் கீழே 14 ஸ்டேட்ஸும் அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸும் இந்தியால இருந்திருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ் சில ஜோனல் கவுன்சில்ஸ் எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்கல்ல. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்ஸ் வச்சு இந்த டைரக்ஷன்ஸ் வச்சு அந்த ஜோனல் கவுன்சில் எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் ஜோன், சென்ட்ரல் ஜோன், ஈஸ்ட் ஜோன், வெஸ்டர்ன் ஜோன் அண்ட் சதர்ன் ஜோன். இப்பவுமே இந்த கான்செப்ட் நம்மளால பார்க்க முடியும்.
இந்த நார்த்தன் ஹைவே சதர்ன் ஹைவே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் இருக்குல்ல இப்போ. சோ அந்த மாதிரி தான் அந்த ஜோன்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஃபார் அ பெட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா லைக் இந்த 1956ல இந்த ஜோன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கல்ல, அப்போ இப்போ நம்ம ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 7 ஹில்ஸ் 7 ஸ்டேட்ஸ் எல்லாம் நம்மளால வாசிக்க முடியும்ல. அவங்கள எல்லாரையும் அந்த நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் அப்படின்னு இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறத வந்து லைக் இந்த இயர் 1956ல எடுத்துட்டு வந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் ஈஸ்டர்ன் ஜோன் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே தான் இருந்தது. ஆனா அதுலயே அந்த ஈஸ்ட் சைட்ல இருக்கிற பர்டிகுலர் கவுன்சில நம்ம நார்த் ஈஸ்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா பர்டிகுலரா 1972ல எடுத்துட்டு வரோம். அண்ட் இன் திஸ் பர்டிகுலர் நார்த் ஈஸ்ட் கவுன்சில் 1972ல எடுத்துட்டு வர்றதுதான் இப்ப வரைக்கும் இருக்கிற அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த 7 ஸ்டேட்ஸ் இருக்குல்ல நார்த் ஈஸ்ட் சைட்ல, அதை ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ இன் ஜென்ரல் 1956ல இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்க அப்படின்னா 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரிஸும் 5 வந்து ஜோனல் கவுன்சில்ஸும் இருந்தது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. பட் 1972ல அந்த 5 ஜோனல் கவுன்சில் 6 ஜோனல் கவுன்சிலா மாறுச்சு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ் 1956ல வேற சிலதும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அந்த லெஜிஸ்லேச்சர்ல யாரெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஹைகோர்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ஸுமே நம்ம இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனுக்கு கீழே நம்மளால ஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடியும். மெயின் திங் இதுதான். லைக் ஒரு பர்டிகுலர் இப்ப இருக்கிற அந்த ஸ்டேட்டோட கொஞ்சம் கொஞ்சம் எப்போ ஃபார்ம் ஆச்சு 1956 தான். 1956க்கு முன்னாடி இன்னும் ரொம்ப மோசமா இருந்தது அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே. அங்கங்க ஒரு மாதிரி இருந்தது. பட் 1956ல கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க, பட் நாட் என்டையர்லி. நீங்க இப்போ நார்த் ஈஸ்ட் சைட்ல இருக்கிற அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளால டிஃபைன்டா அந்த டெரிட்டரிஸ் எல்லாம் பார்க்க முடியும். பட் இந்த இடத்துல வி கான்ட் சி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எல்லாமே சாரி லைக் ஸ்டில் இப்போ வரைக்குமே லைக் இந்த 1956 வரைக்குமே உங்களால இன்னும் ப்ராப்பரான அந்த ரீஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள போக முடியல. அப்போதைக்கு எது பாசிபிளோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா லைக் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு வராங்க ஃபார் பெட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக. பட் திஸ் பர்டிகுலர் திங் லைக் இஸ் இட் ஃபைன் நவ்? இப்போ ஓகேவா மேம்? எஸ் கேக்குதா? Am I audible? இப்போ கேக்குதா? ஹலோ மேம் கேக்குதுங்க. கேக்குது. ஓகே ஓகே மேம் தேங்க் யூ. எஸ் ஏதாச்சும் டவுட் கேட்க வரீங்களா? இல்ல நான் பேசுறது இன்னும் கேட்கலையா? கேக்குதா? இல்ல மேம் மேம் கேக்குது. வாய்ஸ் பிரேக்கிங் மேம். லைக் someone வாய்ஸ் இன்னும் பிரேக் ஆயிட்டு இருக்கு சொல்றேன். நிர்மல் குமார் மேபி நீங்க கொஞ்சம் பிளேஸ் மாறிட்டு என்னோட சைட்ல பிரச்சனையானு எனக்கு தெரியல. பிகாஸ் மத்தவங்களுக்கு அது கேக்குது சொல்றேன். Shall I proceed? எஸ் மேம். மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. மேம் அந்த 1972 சொன்னீங்கல்ல மேம், அந்த இயர்ல என்ன நடந்ததுன்னு ஒன்ஸ் சொல்ல முடியுமா? சரி, இப்போ 1956ல நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் பாக்குறோம்ல, அதாவது 14 ஸ்டேட்ஸ் கொண்டு வரோம். வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் மேம், சுத்தமா கேட்கல. This is from நிர்மல் குமார். மத்தவங்களுக்கெல்லாம் கேக்குதா? Am I audible? Yes, ma'am. Okay, maybe நிர்மல் குமார் நீங்க கொஞ்சம் வேற பிளேஸ் மாதிரி பார்க்க முடியுமா? பிகாஸ் மத்தவங்களுக்கு இட் இஸ் கிளியர். Okay, I'll just proceed with Ma'am, some you're not audible, ma'am. You're not audible.
நிர்மல் குமார் மைட் பி அது உங்களோட சைட்ல பிரச்சனைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மத்தவங்களுக்கு அது கேக்குது சொல்றேன். Yes. Okay, then we'll proceed. Example question, right? 1972ல என்ன நடந்தது சொல்லிட்டு ஜஸ்ட் கீப் 1956ல ஒரு ஆக்ட் எடுத்துட்டு வர, அந்த ஆக்ட பேஸ் பண்ணி இந்தியாவை நம்ம இன்னும் கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்றோம். அந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது 1956ல இந்தியா எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா 14 ஸ்டேட்ஸ் இருந்தது. நான் அதங்க லிஸ்ட் பண்ணிருக்கேன், பாத்துக்கோங்க. அப்புறம் 6 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்தது. இதை தாண்டி நம்ம கிட்ட என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஜோனல் கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அந்த ஜோனல் கவுன்சில்ஸ் எவ்வளவு இருந்தது 1956லனா 5 தான். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் ஜோன், சென்ட்ரல் ஜோன், ஈஸ்டர்ன் ஜோன், வெஸ்டர்ன் ஜோன், சதர்ன் ஜோன் அப்படி சொல்லிட்டு 5 ஜோன் இருக்கு. எப்போனா 1956ல. பட் ஆனா அதுக்கப்புறமா இந்த இயர் 1972ல என்ன பண்றோம் அப்படின்னா நார்த் ஈஸ்டுக்கே தனியா ஒரு சொல்லிட்டு ஒன்னு எடுத்துட்டு and that is called as நார்த் ஈஸ்டர்ன் ஜோன் அப்படின்னு கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு சாரி நார்த் ஈஸ்டர்ன் ஜோன். அதை எதுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1972ல ஒரு ஆக்ட் எடுத்துட்டு வராங்க. அந்த ஆக்ட பேஸ் பண்ணி தான் நமக்கு 6th ஒரு ஜோன் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அண்ட் தட் ஜோன் இஸ் கால்ட் அஸ் நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் இப்போ இந்த பர்டிகுலர் 1956ல நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டு நம்ம இன்னும் ப்ராப்பரா ரீஆர்கனைஸ் பண்ணல. ஏன்னா அங்க இன்னும் சில பிரச்சனை போயிட்டே இருக்கு அப்படிங்கறதால தனியா ஒரு கவுன்சில் இருந்தது அப்படின்னா பெட்டரா இருக்கும்னு சொல்லி அப்பவே ஒரு 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 மெமோரண்டம் புட் ஃபோர்த் பண்றாங்க. ஆனா அதை எப்போதான் கடைசியா அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1972ல. ஸோ 1972ல நார்த் ஈஸ்ட் சைடு ஆஃப் இந்தியா இருக்குள்ள அதை ரெகுலேட் பண்ணவே நமக்கு தனியா ஒரு கவுன்சில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றதுதான் திஸ் பர்டிகுலர் 1972 ஆக்ட். நத்திங் மச். ஃபர்ஸ்ட் நமக்கு 1956ல 5 கவுன்சில் இருந்தது. இப்போ நமக்கு 6 கவுன்சில்ஸ் இருக்கும். அந்த 6th கவுன்சில எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டா 1972, பர்டிகுலர்லி ஃபார் நார்த் ஈஸ்ட் சைட்ல இருக்கிற ஸ்டேட்ஸ் அட்மினிஸ்டர் பண்றதுக்காக அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வித் ரிகார்ட் டு 1956. ஆனா இந்த பர்டிகுலர் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் இருக்கும்போது இது நமக்கு ரொம்ப முக்கியம் வித் ரிகார்ட் டு அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்தியாவோட அந்த பேசிக் டெரிட்டரி எல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆக்ட் மூலியமா தான் இது இப்போ இருக்கிற பர்டிகுலர் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். பட் இந்த ஆக்ட் எல்லாமே எதுக்கு கீழே கொண்டு வருவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பர்டிகுலர் ஆர்டிகல் 1 இருக்கும் இல்ல, அதை சப்போர்ட் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆக்ட நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஏன் சம்பந்தமே இல்லாம நான் வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 எல்லாம் இங்க படிக்கணும் அப்படின்னு கேட்டா தட் இஸ் த ரீசன். ஆர்டிகல் 1க்கு கீழே இந்தியா கேன் ஆஸ் ஸ்டேட்ஸ் இருக்கலாம். இந்தியா எப்படி பர்டிகுலர் ஆக்ட் தான் am I audible? Yes, ma'am. நான் பேசுறது கேக்குதா? Okay. There might be network issue, I think. Just
இப்போ it is fine. Yes, ma'am. Okay. ஸோ இப்போ 1950ல கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டு வரும்போது இந்தியாவோட செட்டப் எப்படி இருந்தது அப்படி பார்த்தோம். தட் இஸ் பார்ட் A, B, C, D அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கு கீழே இந்தியா இருந்தது. 1956ல ஒரு ஆக்ட் எடுத்துட்டு வரும், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு இன் சப்போர்ட் வித் ஆர்டிகல் 1. அப்போ நம்ம கிட்ட எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைக் சில ஸ்டேட், சில யூனியன் டெரிட்டரிஸ், சில கவுன்சில்ஸ் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சோம். அந்த கான்செப்ட் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா 1956க்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா, இன்னும் நிறைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருந்திருக்கு. டில் 2020 வரைக்குமே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, விசிபிள் சேஞ்சஸ் இன் இந்தியா, அந்த இந்தியாவோட ஸ்டேட்டோட ஸ்ட்ரக்சர்ல நம்மளால பார்க்க முடியும். அதுல நமக்கு தெரிஞ்ச ஒரு எபிக் எது அப்படின்னு பார்த்தோம்னா, தட் பர்டிகுலர் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 இருக்குமல்ல, அதுதான் தி மோஸ்ட் ரீசன்ட் ஒன் நம்ம பார்த்ததுல. சோ அப்போ திஸ் பர்டிகுலர் அதுல உங்களால கனெக்ட் பண்ண முடியுதா? அங்கேயுமே என்னதான் போட்டிருக்கோம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் தானே எடுத்துட்டு வந்திருப்போம். சோ அப்போ there is a continuity to that act. சோ இப்போ 1956ல ஒரு ஆக்ட் எடுத்துட்டு வந்தோம். அந்த மாதிரி அப்பப்போ நமக்கு தேவையான டைம்ல எல்லாம் என்ன பண்ணிருப்போம்னா, ஒவ்வொரு தேவையான டைம் ஆஃப் இயர்ல நம்ம ஆக்ட் எடுத்துட்டு வந்திருப்போம். அந்த ஆக்டுக்கு கீழே நம்ம இந்தியாவை இன்னும் கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படிங்கறது தான் நம்ம ஃபர்தரா படிக்க போறோம். சோ இப்போ 1956 இருந்தது இல்ல, அதுக்கப்புறமா என்ன பண்றோம் அப்படின்னா, 1956ல மேஜரா வந்து சில ஸ்டேட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆந்திர பிரதேஷ், பாம்பே, கேரளா, மத்திய பிரதேஷ், மெட்ராஸ், மைசூர், பஞ்சாப், ராஜஸ்தான். இதை நான் முன்னாடி ஸ்லைட்லயுமே லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பேன். பட் அதுக்கப்புறமா இதுல இருந்து சில இன்னும் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் நடக்கிற அந்த சேஞ்சஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாம்பே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு ஒண்ணு எடுத்துட்டு வரோம் 1960ல. அதுக்கப்புறம் பஞ்சாப் இப்போ மேல பாம்பே அப்படி சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல 1956ல, அந்த பாம்பேவோட ஸ்ட்ரக்சரை நம்ம மாத்துறதுக்காக தான் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா 1960ல ஒரு ஆக்ட் எடுத்துட்டு வந்திருப்போம். அதே மாதிரிதான் மேல இருக்கிற பஞ்சாப் இருக்குமில்ல, அதோட ஸ்ட்ரக்சரை மாத்துறதுக்காக 1966ல ஒரு ஆக்ட் எடுத்துட்டு வந்திருப்போம். அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து இனிஷியலி எதுக்கு கீழே இருக்கு அப்படின்னா, 1956ல நம்ம படிக்கும் போது தட் கம்ஸ் அண்டர் யூனியன் டெரிட்டரி. ஆனா அது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அது எவால்வ் ஆக ஆரம்பிக்குது. அதனால ஹிமாச்சல் பிரதேஷை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யூனியன் டெரிட்டரியில இருந்து ஸ்டேட்டா மாத்தணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் வர ஆரம்பிக்குது. சோ இந்த இயர் 1970ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு புது ஆக்ட் எடுத்துட்டு வந்து ஹிமாச்சல் பிரதேஷை ஃப்ரம் யூனியன் டெரிட்டரியில இருந்து ப்ரோமோட் பண்ணி ஸ்டேட்டாலாம் மாத்துறதுக்கு என்ன பண்றோம்னா 1970ல ஆக்ட் எடுத்துட்டு வந்திருப்போம். சோ இப்போ அந்த பாம்பே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்ட் 1960 நம்ம எடுத்து படிச்சோம் அப்படின்னா, லைக் அந்த சோ கால்ட் பாம்பே அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, அதை எப்படி எப்படி பிரிச்சு வேற என்னென்ன புது ஸ்டேட் வந்தது அப்படிங்கறத நம்மளால படிக்க முடியும். பட் நான் ரொம்ப இன்டெப்தா உள்ள போகல, பிகாஸ் அது நிறைய ஆட் ஆன் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் உள்ள போகும் அப்படிங்கறதால. பட் தி திங் இஸ் 1956ல எடுத்துட்டு வந்த ஸ்டேட்ஸ்லயுமே மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க. அதை ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு அந்தந்த பர்டிகுலர் ஸ்டேட் வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, புதுசா ஆக்ட் எடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சா போதுமானது. அதுக்கப்புறம் கடைசியா இந்த முன்னாடி நம்ம பார்த்தோம், நார்த் ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பரா டிஃபைன் பண்ணல. ஆனா அவங்களுக்கும் ப்ராப்பரான அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால என்ன பண்றோம் அப்படின்னா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் ரீஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு ஆக்ட் எடுத்துட்டு வரும் இந்த இயர் 1971ல. அண்ட் அதுக்கப்புறமா லைக் இந்த பர்டிகுலர் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நடந்த அந்த ஒவ்வொரு ரீஸ்ட்ரக்சருமே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, புது எவாலுவேஷன்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கோம். நான் உள்ள ஆட் ஆன் மேப்ஸ் அப்புறம் இந்தியாவோட மேப்ஸ் எல்லாம் உள்ள அட்டாச் பண்ணிருக்கேன். அதோட இமேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இதெல்லாத்தையும் நம்மளால அங்க புரிய சொல்லல, அந்த கான்செப்ட்ஸ் உள்ள இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ஃபர்தரா 1971 வரைக்குமே அந்த சேஞ்ச் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக் நடக்குது, அப்படி ஸ்டே ஆகுறாங்க, பெருசா ரீஸ்ட்ரக்சர் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இயர் 2000 இருக்கும்ல, அப்போ ஒரு மேஜரான ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்ட் எடுத்துட்டு வராங்க. ஸோ அதுல இந்த உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அண்ட் பீகார் இருக்கும்ல, இது எல்லாத்தையும் வந்து ரிஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தி திங் இஸ், இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட மத்திய பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் தான் இருந்த 1956ல. உத்தரப்பிரதேஷும் கிடையாது, பீகாரும் கிடையாது. அப்போ இந்த இயர் 2000ல தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மத்திய பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல இருந்து கொஞ்சம் போர்ஷனை உத்தரப்பிரதேஷாவும் கொஞ்சம் போர்ஷனை பீகாராவும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரீஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வருது. சோ இதுதான் 1956ல இருந்த அந்த பர்டிகுலர் 18 ஸ்டேட்ஸா, அந்த 18 ஸ்டேட்ஸ ஃபர்தரா நம்ம சப் கேட்டகரைஸ் பண்றோம். அதுக்காக யூஸ் பண்ணதுதான் கீழே நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிற ஆக்ட்ஸ் எல்லாம். அதுல இருந்து நமக்கு புதுசா இன்னும் நிறைய ஸ்டேட்ஸ் எல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் நடந்த எவல்யூஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்மளால படிக்க முடியும்.
அண்ட் அதுக்கப்புறம் லைக் இப்போ 2000ல ஒரு பெர்டிகுலர் மூமெண்ட் நடந்தது அப்படி பார்த்தோமா, கடைசியா அந்த மத்திய பிரதேஷ் எப்படி உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகாரா பிரிச்சோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்ததா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் நம்ம லாங்குவேஜ் வச்சு ஃபார்ம் பண்ணது ஆந்திர பிரதேஷ் தான் 1953ல. பட் இருந்தாலும் அங்கேயே லைக் ஹோல் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்ல தெலுங்கு பீப்புள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிளிட் இருக்கேன். சோ அவங்க ஃபர்தரா டிமாண்ட் பண்ணி கேட்டதுதான் தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுவுமே என்ன பண்றாங்கன்னா ரொம்ப முன்னாடில இருந்து அந்த பர்டிகுலர் டிமாண்ட் இருந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இயர் 2014ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் எடுத்துட்டு போறாங்க. பேஸ்ட் ஆன் தட் ஆக்ட் தான் ஆந்திர பிரதேஷ் ஒரு போர்ஷன் ஆந்திரா அப்படிங்கிற டேர்ம், இன்னொரு போர்ஷன் தெலுங்கானா அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே மாறுது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தர் அமெண்ட்மெண்ட்ஸ் இல்ல சேஞ்சஸ் அப்படிங்கிறது எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 2019. தோ 2014ல நடந்ததை பத்தி நம்ம அவ்வளவு பேசியிருந்திருக்க மாட்டோம். ஏன்னா லைக் இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஃப்ரீ ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல அது போயிருந்திருக்கும். ஆனா 2019ல நடந்த போது லைக் எவ்ரி ஒன் விட்னஸ், நம்ம எல்லாருமே அதை நல்லாவே பார்த்திருப்போம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு லைக் கம்ப்ளீட் பேன் டு இன்டர்நெட் அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லா மிலிட்ரி ஃபோர்ஸ் உள்ள போறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சது. ஸோ திஸ் பர்டிகுலர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு ஸ்டேட்டா இருந்தது. அண்ட் அதை எப்போ எடுத்துட்டு வந்தோம்னா 1956லேயே அது ஒரு ஸ்டேட்டா நம்ம ஃபார்ம் பண்ணிருப்போம். ஆனா 2019ல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரியாவும் லடாக் அப்படிங்கிறது இன்னொன்னு யூனியன் டெரிட்டரியாவும் மாறுது. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் தான் நம்ம கிட்ட இருந்து அந்த யூனியன் டெரிட்டரியோட லிஸ்ட் என்னாச்சுன்னா கொஞ்சம் அதிகமாச்சு அப்படிங்கறத சொல்லலாம். ஸோ 2019ல நடந்த அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது ஒரு மேஜரான ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ லைக் பிஃபோர் இந்த 2019ல அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்தியால எவ்வளவு யூனியன் டெரிட்டரிஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்தது. அப்போ 2019ல நம்ம 2 யூனியன் டெரிட்டரிமா, ஆனா நம்ம என்ன படிச்சோம் தி வெரி பிகினிங் ஸ்லைட்ல 28 ஸ்டேட்ஸும் 8 யூனியன் டெரிட்டரிஸும் இருந்தது அப்படின்னு சொல்லி படிச்சோம்ல. அது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா 2020ல இன்னொரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல ஒரு ரீமாடிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நடக்குது. அதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 யூனியன் டெரிட்டரி தனித்தனியா இருந்ததா ஒன்னா மேட்ச் பண்ணி இனி நீங்க 2 பேரும் ஒரே யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற கான்செப்ட் கீழே டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சோ அதனாலதான் 7+2 9 அப்படிங்கிற கான்செப்டா மாறாம சோ அந்த 7ல இருந்த 2 வந்து ஒன்னா மேட்ச் பண்ணிட்டாங்க. சோ அதனால அங்க அது 6ஆ மாறிடுச்சு. அண்ட் புதுசா ஆட் பண்ண 2 யூனியன் டெரிட்டரி சேர்ந்ததுனால இட் பிகம்ஸ் 8 யூனியன் டெரிட்டரி அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சோ தி திங் டு பி நோட்டட் 1950 அந்த கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண பீரியட் ஆஃப் டைம் இருக்குமல்ல, அப்ப ஆரம்பிச்ச அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்டோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2020 வரைக்குமே நம்மளால என்ன பண்ண முடியும்னா விட்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத பார்க்க முடியும். சோ அப்போ எந்த 2 யூனியன் டெரிட்டரி தனியா இருந்து மர்ஜ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தாத்ரா நகர் ஹவேலி அண்ட் டாமன் அண்ட் டையூ இது ரெண்டுமே வந்து ஒரு 2020க்கு முன்னாடி தனித்தனியான யூனியன் டெரிட்டரி. பட் இந்த இயர் 2020ல என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்கள ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரியா மாத்திருப்பாங்க. ஸோ திஸ் லைக் எக்ஸாக்டா ஒரு டேட் எனக்கு தெரியல எப்போ மாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன் பிட்வீன் 2019க்கும் 2020க்கும் இடையில ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா டோட்டல் 9 யூனியன் டெரிட்டரிஸ் இந்தியால இருந்திருக்கும். பட் ஆஃப்டர் தட் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல தான் 2020ல தான் இந்த மெர்ஜ் அப்படிங்கிறது நடக்குது. அதனாலதான் 8 யூனியன் டெரிட்டரிஸா அது மாறி இருக்கு அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் 7 இருந்தது, அப்புறம் அது 2 ஆட் பண்றோம், அப்புறம் அதுல 1 குறைக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்டால இப்போ நம்ம கிட்ட 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியும். ஸோ ஃப்ரம் திஸ் இட் இஸ் ஐ திங்க் இட் இஸ் கிளியர் எப்படி அந்த ஸ்டேட் ரீஆர்கனைஸ் ஆயிருக்கு, எப்படி நம்ம ஸ்டேட் எவால்வ் ஆயிருக்கு, எப்படி யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாம் எவால்வ் ஆயிருக்கு, ஆனா அந்த எவால்வ் ஆகிறதுக்கும் ஆர்டிகல் 1க்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத நம்மளால விட்னஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். So this is the basic structure behind so-called India. இப்ப நீங்க ஒரு இந்தியா மேப் பாக்குறோம்ல, அந்த மேப் வந்து 2020யோட தான் லாஸ்டா இருந்திருக்கு. பட் 2020ல நம்ம மெர்ஜ் தான் பண்ணிருக்கோம், அதை நம்மளால சேஞ்ச் பண்ணிருந்திருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2019ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ங்கிறது ஒரு ஸ்டேட்டா இருந்த. பட் ஆனா இப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்னா அது தனித்தனி யூனியன் டெரிட்டரியா மாத்தினதுனால இடையில ஒரு லைன் நம்மளால பார்க்க முடியும். ஒரு பொலிட்டிக்கல் மேப் எடுத்தீங்கன்னா இடையில ஒரு லைன் பார்க்க முடியும்.
அதுவே வித் ரிகார்ட் டு 2020ல நடந்த அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்ல, அதுல நம்மளால எதுவுமே பண்ணிருந்திருக்க முடியாது. பிகாஸ் டாமன் ஒரு இடத்துல ஒரு குட்டி ரவுண்ட் டாமன் ஒரு இடத்துல இருக்கும், டயூ ஒரு இடத்துல இருக்கும், அண்ட் டாஜா நாகர் ஹவேலிங்கிறது லைக் கைண்ட் ஆஃப் ஐலாண்ட்ஸ் சின்ன சின்னதா அங்கங்க இருக்கும். பட் ஆனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக அவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிறோம் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே சொல்லியிருப்பாங்களே தவிர்த்து பொசிஷன் மாத்திருக்க மாட்டோம். மேப்ல இருந்து உங்களால பொசிஷன் மாத்த முடியாது. ஏன் அப்படின்னா அது வேற வேற இடத்துல இருக்கும். அது நம்ம பொலிட்டிக்கல் மேப் எடுத்து பார்க்கும்போது தெரியும். ஸோ திஸ் இஸ் லேட்டஸ்டா நடந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இல்ல ரீஸ்ட்ரக்சரிங் என்ன அப்படின்னா 2020ல நடந்ததுதான் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்தியாவோட பொலிட்டிக்கல் மேப்ல அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடந்துட்டே இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். ஓகே, லைக் நான் முன்னாடி சொன்னேன்ல லைக் எப்படி எல்லாரும் மாறுச்சு அப்படி சொல்லிட்டு, ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் வியூ தான் நம்ம இனி பார்க்க. முன்னாடி பார்த்தது எல்லாமே வேர்டிங்ல இருந்தது இல்ல, அது எல்லாத்தையும் தான் நான் இமேஜ்ல ஃபர்தரா புட் இன் ஃபோர்த் பண்ணிருக்கேன். ஸோ ஜஸ்ட் டேக் இந்த பர்டிகுலர் 1957ஓட மேப் இருக்குல்ல, இதை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா லைக் இங்க வந்து எதுவும் கிடையாது. அந்த சின்ன சின்ன கிங்டம்ஸ் லைக் வி கேன் சி குட்டி குட்டியா நிறைய இருக்கிற மாதிரி ஃபீல் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இங்க அரௌண்ட் 550 ப்ராவின்ஸ் பிளஸ் சில எக்ஸ்ட்ரா கிங்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது தான் இங்க டிஃபைன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து 1947 அந்த பார்ட்டிஷன் நடக்கும் போதுல இருந்து 1950 வரைக்கும் என்னென்ன சேஞ்ச் நடந்தது அப்படிங்கறத இந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ 1950ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்த அந்த கான்செப்ட் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அண்ட் பார்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, அதுதான் இந்த இடத்துல இம்ப்ளிசிட் பண்ணிருப்பாங்க. சோ பார்ட் ஏல இருந்ததெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் டைரக்டா அந்த கவர்னர்ஸ் ஆக்குபை பண்ண கண்ட்ரிஸ், அண்ட் பார்ட் பி எல்லாம் ப்ராவின்ஸ்க்கு கீழே இருக்கும். பார்ட் சி ப்ராவின்ஸ் வித் கமிஷனரோட கேட்டகிரிக்கு கீழே இருந்த அப்படி சொல்லலாம் அந்த மாதிரி. அண்ட் அந்த கடைசியா இருக்கிறது அதர் டெரிட்டரிஸ், அதை வந்து கடைசியா நம்ம அந்த யூனியன் டெரிட்டரிங்கிற டேர்ம்க்கு கீழே அந்தமான் அண்ட் நிக்கோபார் மட்டும் டிஃபைன் பண்ணிருப்போம். சோ 1950ல இந்தியா இப்படித்தான் இருந்தது. இப்ப பார்த்து தெரியுதுல்ல, அங்க தமிழ்நாடோட ஸ்ட்ரக்சர் இல்ல, அதுக்கப்புறம் ஆந்திரா இருக்க கேட்டா இல்ல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. இதுதான் 1950ல இந்தியாவோட பொலிட்டிக்கல் மேப். ஆனா அதுக்கப்புறம் 1956 அந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் நடந்ததா, ஒரு 18 ஸ்டேட் ஃபார்ம் ஆச்சு, அப்புறம் ஃபியூ யூனியன் டெரிட்டரிஸ் ஃபார்ம் ஆச்சு, அப்புறம் சில கவுன்சில்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்ல. சோ இப்போ இதுதான் வந்து 1956ல எடுத்துட்டு வந்த பர்டிகுலர் கான்செப்ட். அப்போ 1956ல தமிழ்நாடு வந்து என்னவா இருந்த மெட்ராஸா இருந்தது. சோ தமிழ்நாடு ஸ்ட்ரக்சர் அப்படியே ரிட்டைன் பண்றோம். ஈவன் கேரளா வாஸ் ஃபார்ம். பட் வித் ரிகார்ட் டு ஆந்திரா எடுத்து பாருங்க, 1956ல எப்படி இருக்கு, ஆந்திர பிரதேஷா இருக்கு. அந்த இடத்துல தெலுங்கானாங்கிற கான்செப்டே இல்ல, ஏன்னா தெலுங்கானாங்கிறது நம்ம 2014ல எடுத்துட்டு வந்தது அப்படிங்கறதால. அதே மாதிரி ஜஸ்ட் லுக் இன் டு திஸ் நார்த் ஈஸ்ட். நான் சொன்னேன்ல 1956ல நார்த் ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியாவை நம்ம பெருசா ரீஆர்கனைஸே பண்ணல, ஏன்னா அங்க பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அது ஒரு மாதிரி ரொம்ப ரிஜிடா இருந்தது அதை நம்ம ஸ்பிளிட் பண்றதுக்கு அப்படி சொல்லிட்டு அதை இன்னமும் வந்து ஒரு ஜோனல் கண்ட்ரோலுக்கு கீழே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1956ல அவங்க அதை டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஜஸ்ட் லுக் இன் டு திஸ் சோகால் மகாராஷ்டிரா அப்படிங்கறதெல்லாம் எடுத்தீங்கன்னா லைக் மகாராஷ்டிரா, குஜராத், இப்போ இருக்கிற மகாராஷ்டிரா, குஜராத் எல்லாமே சேர்ந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே தான் 1956ல இருந்தது. நான் இந்த இடத்துல அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் டெரிட்டரியும் என்ன ஸ்டேட் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணல, பிகாஸ் ஐ குடன்ட் கெட் தட் பர்டிகுலர் அவ்வளோ இன்ட்ரிகேட்டான டீடைல்டு மேப் எனக்கு கிடைக்கல. மேபி ஜஸ்ட் போய் பாருங்க, இங்க இருக்கிற அந்த ஒவ்வொரு அவுட்லைனும் நம்ம முன்னாடி லிஸ்ட் பண்ணிருப்போம்ல, அந்த 1956 ஆக்ட் கீழே ஒரு 18 ஸ்டேட்னு சொல்லி லிஸ்ட் பண்ணிருப்போம்ல, அதுதான் இங்க நம்ம ஆட் ஆன் பண்ணி வச்சிருப்போம். ஸோ திஸ் இஸ் தி பேசிக் ஸ்ட்ரக்சர். அப்புறம் 1947ல இருந்து 1956க்கு இந்தியா எப்படி மாறுச்சு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். And following this, அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் ஸ்லைட்ல இந்த 1956 ஸ்டேட் எல்லாம் ரீஆர்கனைஸ் பண்ண, அதுதான் நம்மளால இந்த ஸ்லைட்ல வாசிக்க முடியும். சோ இப்போ நார்த் ஈஸ்டர்ன் சைடு இருக்கும்ல, அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 1957ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அப்பதான் அசாம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை நம்ம என்ன பண்றோம்னா எடுத்துட்டு வரோம், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னு இருக்கோம். அப்புறம் நம்ம 1956ல பார்க்கும்போது எப்படி இருந்த மகாராஷ்டிரா, குஜராத் எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு பர்டிகுலர் பவுண்டரி தானே போயிருந்தது. அப்போ 1960ல தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் அப்படிங்கிற 2 ஸ்டேட்டை நம்ம எவால்வ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத இங்க பார்க்க முடியுது. ஏன்னா அதுக்கப்புறம் வித் ரிகார்ட் டு பஞ்சாப், ஹரியானா அண்ட் சண்டிகர் இருக்கும்ல, அதுலயுமே நிறைய இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் நடந்தது. அதுக்கப்புறம் ஒன் மோர் திங் டு பி நோட்டட் என்னன்னா 1961ல கோவா இருக்கும்ல, கோவா ஸ்டில் 1961 வரைக்குமே எப்படி இருந்த அப்படின்னா தட் பி பார்ட் ஆஃப் இந்தியாக்குள்ள தான் இருக்கு.
சரி அப்படித்தான் வரைக்கும் வந்து இருக்கும்ல அவங்களுக்கு அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. கோவா என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளோட ஜாயின் பண்றாங்க. அப்போ 1961 கோவா நம்மளோட ஜாயின் பண்ணும்போது கோவாவை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா யூனியன் டெரிட்டரியா போட்டோம். சோ அதனாலதான் இப்போ வரைக்கும் there is a little confusion. யார்கிட்டயாவது நம்ம கோவா வந்து ஸ்டேட்டா யூனியன் டெரிட்டரியான்னு கேட்கும்போது அப்படி சைஸ் சின்ன சைஸ்ல இருக்கிறது எல்லாமே யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்போம். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல okay, so it's audible now. So this is the main concept. So initially Goa அப்படிங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரியா நம்மளோட ஜாயின் பண்ண. இப்போ கேக்குதா சார்? Am I audible இப்போ? Hello? Hello? Am I audible? நான் பேசுறது கேக்குதா? Am I audible now? Yes, ma'am. Okay. I just share this slide. Like lastly we talk about this Goa, Puducherry அவங்க எல்லாம் பார்த்தோம்ல. The thing is அந்த ரீஸ்ட்ரக்சரிங் எல்லாம் வந்து கோவா ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்மளோட ஜாயின் பண்ற, புதுச்சேரி நம்மளோட ஜாயின் பண்ற. ஸோ இவங்க எல்லாருமே வந்து வித் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ல இருக்கிறதுனால அவங்கள டைரக்டா ஸ்டேட் அப்படிங்கறதுனால நம்மளால எடுத்துக்க முடியல. ஸோ அதனால அவங்கள இனிஷியலி கோவாவை நம்ம யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற கான்செப்ட் கீழே தான் வச்சிருப்போம். பட் அது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அங்க ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் ப்ராசஸ் நடந்திருக்கும். அப்புறமா ஒரு இயர் பர்டிகுலர் இயர்ல கோவா என்னவா மாறுச்சுன்னா ஸ்டேட்டா மாறி இருக்கும் வித் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாம் வச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து 1966 இந்த பஞ்சாப், ஹரியானா, சண்டிகருக்கு இடையில ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ 1956 அப்புறம் நடந்த ஒரு மேஜர் ரீஸ்ட்ரக்சரிங் எல்லாமே நான் இந்த இடத்துல லைக் இந்த இமேஜ்ல நம்மளால பார்க்க முடியும். And following this 1971 இருந்து 1991 வரைக்குமே மெயினா ஃபோக்கஸஸ் ஆன் நார்த் ஈஸ்ட் இந்தியா தான். ஸோ நார்த் ஈஸ்ட் இந்தியா இப்போ வரைக்குமே பிரச்சனையில தான், அதாவது 1991 வரைக்குமே ஒரு மாதிரி பிரச்சனையில தான் போயிட்டு இருக்கு. எதை எப்படி பிரிக்கிறதுனே தெரியல. பிகாஸ் ஆஃப் ஹில்லி ரீஜியன் அண்ட் பிகாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பீப்புள் அங்க இருந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் தூரம் போனா ஒரு கல்ச்சர் டிஸ்டன்ஸ்லயே அங்க நிறைய டிஸ்டிங் லாங்குவேஜ் பேசுற பீப்புள் எல்லாம் இருக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ சின்ன சின்ன ஸ்ட்ரக்சரை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்னால அவங்கள பொறுமையா என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பர்டிகுலர் இயர் வச்சு நம்ம அவங்கள பிரிச்சிருப்போம். ஸோ தட் பர்டிகுலர் 1971 இருந்து 1991 அரௌண்ட் 20 years ஆஃப் அந்த ரீஸ்ட்ரக்சரிங் ப்ராசஸ்ல வந்ததுதான் இப்போ இருக்கிற நார்த் ஈஸ்ட் இந்தியா. தட் பர்டிகுலர் அந்த 7 states இருக்குமல்ல அது அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. So this is further slide which talks about North Eastern India வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் வந்தோம் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதுவுமே somewhat talks about நார்த் ஈஸ்ட். 2014 வந்து தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு ஹோல் கான்செப்ட்ல இருந்து தெலுங்கானா எப்படி போச்சு அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கடைசி அந்த 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் நடந்ததுல அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் நடந்ததுல. as I said before, நீங்க ஸ்டார்டிங் எடுத்த அந்த இந்தியாவோட ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்தோம்னா அந்த இடையில இருக்கிற அந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு
அதெல்லாம் இல்லாம ஃபுல்லா இருந்திருக்கும். பட் இப்போ அந்த ஆரஞ்ச் பார்ட் டாக்ஸ் அபவுட் லடாக் அண்ட் இடையில ஒரு அண்ட் கிரே பார்ட் விச் ஆப்வியஸ்லி டாக்ஸ் அபவுட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சோ இதுதான் கடைசியா 2019ல நடந்த அந்த பெரிய பொலிட்டிக்கல் மேப்ல நடந்த சேஞ்ச் அப்படிங்கறது நம்மளால படிக்க முடியும். 2020ல நடந்தது ஜஸ்ட் அது அங்கங்கே இருக்கு, பட் டுகெதர் மர்ஜ் மட்டும் தான் நம்ம பண்ணிருப்போம். ஸோ இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணும்போது இட் வில் பி கிளியர் எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கு, எப்படி புது புது ஸ்டேட் எல்லாம் உள்ள வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியும். அண்ட் இப்போ நம்ம ஓவரால் அந்தந்த ஸ்லைட்ல தனித்தனியா பார்த்துதான் டுகெதர் இங்க டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ 1951ல இப்படி இருந்த இந்தியாவோட பொலிட்டிக்கல் மேப் 2020ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை அட்டைன் பண்ணிருக்கோம். கடைசியா இருக்கிறது 2020யோட ரீஆர்கனைசேஷன் தான். அப்போ இருந்த பொலிட்டிக்கல் மேப் இதுதான். இப்பவும் இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் மேப் அப்படிங்கறத டிஃபைன் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் தி திங். ஆர்டிகல் 1 பொறுத்த வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா உள்ள இருக்கிற ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி இருக்குமல்ல அதை ரீஆர்கனைஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா அதை ரீஆர்கனைஸ் பண்றதுக்கும் அதுக்கு புதுசா நேம் வைக்கிறதுக்கோ இல்ல வேறொரு ஆல்ரெடி இருக்கிற பேர்ல இருந்து வேற பேர் மாத்தணும் அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம்ல, அதுக்கெல்லாம் ஃபர்தர் ஆர்டிகல்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணும். we have 2 more articles, right? பார்ட் 1க்கு கீழே டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வாசிக்க முடியும் அப்படிங்கறத பார்க்க முடியும். என்னதுக்கப்புறம் I'll just take further 10 minutes something like that. So that part 1 மட்டும் நம்ம இன்னைக்கு முடிச்சுட்டு we can wind up. ஸோ ஃபர்தரா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸ். இதுவுமே நம்ம அப்பப்போ அந்த ஸ்டேட்டோட ரீஆர்கனைசேஷன் இருக்குமல்ல அதுல பார்த்துட்டு வந்த கான்செப்ட்ஸே. பட் நம்ம சோஃபா ஸ்டேட்டுக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணி பார்த்த மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் தனியா பார்க்க போறோம். பட் இட் ஆல்சோ ஃபால்ஸ் அண்டர் ஆர்டிகல் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான். ஸோ இப்போ யூனியன் டெரிட்டரிஸ் இன் இந்தியா வந்து டைரக்ட்லி கம்ஸ் அண்டர் தி பர்வியூ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அவங்க வந்து ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கீழே வரமாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே டைரக்டா யார் தான் வந்து ஓவர் ரூல் பண்ணிருப்பாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் சோஃபா வி ஹேவ் அரௌண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கறத இங்க டிஃபைன் பண்ணிருப்பாங்க. நான் முன்னாடி சொன்னேன்ல திஸ் பர்டிகுலர் லைக் இங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் திஸ் டாமன் அண்ட் டையூ அண்ட் தாத்ரா நாகரைவில் இது ரெண்டுமே தனித்தனி இடத்துல இருந்துட்டு இருக்கும். பட் தட் ஃபால்ஸ் போத் ஃபால்ஸ் இன் தி குஜராத் அப்படிங்கறதுல இருந்தாலும் வேற வேற இடத்துல இருக்க. பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும் நம்ம அவங்க ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே டிஃபைன் பண்ணிருப்போம். ஸோ இதுதான் இந்தியால இப்ப இருக்கிற யூனியன் டெரிட்டரியோட லிஸ்ட் அப்படிங்கறத லைக் ஃப்ரம் திஸ் மேப் வி கேன் சி. என்னதுக்கப்புறம் இங்க வந்து லைக் ஆட் ஆன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வித் ரிகார்ட் டு யூனியன் டெரிட்டரி பேஸ்ட் ஆன் லைக் அந்த ஒரு ஏரியா இருக்கும்ல லைக் ஒரு ஏரியா வச்சுட்டு நீங்க டிஃபைன் பண்ணும்போது எது பெரிய யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா லடாக் இஸ் தி லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி. அதுவே வித் ரிகார்ட் டு பாப்புலேஷன் வச்சு நீங்க டிஃபைன் பண்ணும்போது எது வந்து பெரிய யூனியன் டெரிட்டரியா இருக்கும் வித் ரிகார்ட் டு பாப்புலேஷன் அப்படின்னா டெல்லி அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றது என்ன அப்படின்னா வித் ரிகார்ட் டு ஆர்டிகல் 1 பத்தி பார்க்கும்போது திஸ் கான்செப்ட் ஹியர் ஆஃப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது இருக்குல்ல. சோ நம்ம 1956ல அந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் நடந்ததுன்னு சொன்னோம்ல, அப்போ ஃபார்ம் ஆனதுதான் எது அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார். 1956ல இருந்தே அந்தமான் அண்ட் நிக்கோபார்ங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரியா இருக்கு. ஈவன் 1947 to 1950க்குள்ளேயே உங்களால அந்தமான் அண்ட் நிக்கோபாரை தனியா பார்க்க முடியும் அப்படிங்கறத நம்மளால வாசிக்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறமா 1956ல இன்னும் சில யூனியன் டெரிட்டரிஸ் வந்திருக்கும், டெல்லி அண்ட் லக்ஷதீப். ஸோ லக்ஷதீப் 1956க்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா வேற சில பேருக்கு கீழே சின்ன சின்ன டெரிட்டரிஸ் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே அதை டிஃபைன் பண்ணுவோம். பட் அந்த சின்ன சின்ன ஹைலாண்ட்ஸ் எல்லாத்தையும் டுகெதர் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லக்ஷதீப் அப்படிங்கிற டேர்ம்க்கு கீழே அதை ரீநேம் பண்ணி 1956ல அவங்களுக்கு யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற ஸ்டேட்டஸையும் நம்ம கொடுத்திருப்போம். ஈவன் டெல்லியுமே அதே மாதிரி தான் ஃபாலோ ஆகும். இனிஷியலி அது டெல்லியா இருந்த, அதுக்கப்புறம் அது நேஷனல் கேபிட்டல் ஆஃப் டெல்லியான, அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரியான அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியும் நம்மளால ஒரு பெரிய ஹிஸ்டரி எடுத்து படிக்க முடியும். பட் தி மெயின் திங் டு ஃபோக்கஸ் 1956ல வந்து 3 யூனியன் டெரிட்டரிஸா நம்ம ஃபார்ம் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் 1954ல புதுச்சேரி அப்படிங்கிறது யூனியன் டெரிட்டரியா மாறிச்சு. அப்புறம் 2019ல வந்து நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் யூனியன் டெரிட்டரியா மாறிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் கடைசியா 2020ல தாத்ரா நாகர் ஹவேலி அண்ட் டாமன் அண்ட் டையூ மர்ஜ் ஆயிட்டு ஒரு யூனியன் டெரிட்டரியா 2020ல ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தி எப்பெல்லாம் வந்து யூனியன் டெரிட்டரி அவங்களோட ஸ்ட்ரக்சரை ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான இயர் தான் இந்த இடத்துல நம்ம டிஸ் பண்ணிருப்போம்.
And இது நான் முன்னாடி சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் வந்து கோவா டாமன், லைக் கோவாக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இனிஷியலி கோவா வந்து இட் பிலாங்ஸ் டு இங்கிலீஷோட ரூலிங்க்கு கீழே தான் இருந்துட்டு இருக்கு, ஈவன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கறதுமே நம்ம பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இயர் 1961 தான் கோவா வந்து இந்தியாவோட அனெக்ஸ் ஆகுது, அதாவது மர்ஜ் ஆகுது. அப்போ 1950 இருந்து 1961 வரைக்குமே கோவா வந்து அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ் பீப்புள் கையில தான் இருந்துட்டு இருந்தேன். ஸோ 1961 நம்ம கிட்ட மர்ஜ் ஆகுற. ஆனா அதுக்கப்புறம் அந்த கோவா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டா பிரிச்சு எடுக்கிறாங்க. ஒன்னு கோவா, இன்னொன்னு டாமன் அண்ட் டையூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செப்டா பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ கோவா, டாமன் அண்ட் டையூ ஆல் டுகெதர் சேர்ந்து 1965 என்னவா இருந்த அப்படின்னு பார்த்தோம்னா யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற கான்செப்ட் கீழே இருந்த. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1987 ஒரு ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் எடுத்துட்டு வர. அந்த ஆக்ட்ல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா கோவாவை லைக் ப்ரொமோட் பண்ணி யூனியன் டெரிட்டரியில இருந்து ப்ரொமோட் பண்ணி ஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே அதை டிஃபைன் பண்ணிட்டு கோவாவை ரெண்டு டிஸ்ட்ரிக்டா பிரிக்கிறோம். ஒன்னு நார்த் கோவா, இன்னொன்னு சவுத் கோவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் லைக் 1961 இருந்து தான் கோவா இந்தியாவோட இருக்கு. அண்ட் 1961 இருந்து 1987 வரைக்கும் கோவா வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி அலாங் வித் டாமன் அண்ட் டையூ. டாமன் அண்ட் டையூ எங்க இருக்குன்னா குஜராத்ல ஒரு பார்ட்ல இருந்துட்டு இருக்கும். அவங்களும் கோவாவும் சேர்ந்து ஒரு யூனியன் டெரிட்டரியா இருந்த ஃப்ரம் 1987 வரைக்கும். 1987க்கு அப்புறமா கோவா ஸ்டேட்டா மாறிடுச்சு. ஆனா அந்த கோவாவோட அட்டாச் ஆயிருந்த அந்த டாமன் அண்ட் டையூ இருக்கும்ல, அவங்க ஸ்டில் யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற கான்செப்ட் கீழே இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா இந்த தாத்ரா நாகர் ஹவேலி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போர்ச்சுகீஸோட கண்ட்ரோல்ல இருந்த. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th அமெண்ட்மெண்ட் மூலியமா 1961 தான் என்ன பண்றோம் அப்படின்னா அவங்கள ஒரு யூனியன் டெரிட்டரியா அனௌன்ஸ் பண்றோம். ஸோ இப்போ 1961 அனௌன்ஸ் பண்ண அந்த தாத்ரா நாகர் ஹவேலியும் அதுக்கப்புறம் 1987 தனியா போன டாமன் அண்ட் டையூ யூனியன் டெரிட்டரி இருக்கும்ல, இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தான் இருந்துட்டு இருக்காங்க டில் 2020 வரைக்கும். ஸோ 2020 என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துட்டு வராங்க. அதுலதான் டாமன் அண்ட் டையூ அண்ட் தாத்ரா நாகர் ஹவேலி ஒன்னா சேர்ந்து ஒரு யூனியன் டெரிட்டரியா மாறுச்சு அப்படிங்கிறதுக்கான ஹிஸ்டரி தான் ஐ ஜஸ்ட் ஷோன் இன் திஸ் பர்டிகுலர் ஸ்லைட். Just make sure கோவாங்கிறது ஸ்டேட் அண்ட் இட் இஸ் நாட் a யூனியன் டெரிட்டரி. பட் ஒன்ஸ் அப்பான் த டைம் கோவா வாஸ் a யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறது தான் கண்டிஷன். அண்ட் அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இட் இஸ் வெரி வெல் அவேர். எல்லாரும் நம்ம படிச்ச ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் தான். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கான்செப்ட்ஸ் இருக்கும். பட் அதை ரொம்ப சிம்பிளா டிஃபைன் பண்ணணும்னா லைக் நம்ம ஒரு 1956 ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, எல்லா பர்டிகுலர் பிரின்ஸ்லி ஸ்டேட்டும் இந்தியாவோட ஜாயின் ஆகிறதுக்கு இமிடியேட்டா ஒத்துக்கல. தே கம் அப் வித் சர்டைன் கண்டிஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸோட தான் இந்தியாவோட சேரணும்னு சொல்றாங்க. பட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கோஸ் பியாண்ட், நான் இன்னும் ஃபர்தர் லிமிடேஷன்ஸோட தான் வராங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் எங்களுக்கான நிறைய ரூலிங்ஸ் அண்ட் லாஸ் எல்லாம் நாங்களே எடுத்துப்போம் அப்படின்னு தான் அவங்க சொல்லி இந்தியாவோட ஜாயின் பண்ணிருப்பாங்க. இந்தியாவும் அப்போதைக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். பட் ஆனா ஏன் வந்து 2019 வரைக்குமே ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆஸ் இட்ஸ் ஓன் லா, ஓன் கான்ஸ்டியூஷன், அவங்களுக்குன்னு தனியாவே எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனா அந்த 2019 ஏன் அவங்கள ரீஆர்கனைஸ் பண்ணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லைக் அங்க இருக்கிற அந்த பர்டிகுலர் டெரரிசம், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அந்த பீப்புளோட வெல்ஃபேர், அப்புறம் அங்க இருக்கிற அந்த லேண்ட் எல்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் ஃபர்தரா ப்ரொமோட் பண்ணணும். அந்த பர்டிகுலர் ஏரியாவோட ஃபர்தர் டெவலப்மெண்ட்காக அவங்களுக்கு இன்னும் அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆயிட்டே இருந்ததுன்னா அவங்க இன்னும் பின்தங்கியே இருப்பாங்க. லைக் அந்த இந்தியாவோட டெவலப்மெண்ட்குள்ள வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அண்டர் ஆர்டிகல் 370 இருக்கிற ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ரிவோக் பண்ணி எடுத்துட்டு அவங்கள ஒரு இந்தியாவோட மர்ஜ் பண்ணிருப்பாங்க. அண்ட் தட் இஸ் வாட் ஹேப்பன்ட் இன் 2019. அப்படி மர்ஜ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த ஸ்டேட் அப்படின்னு கொடுத்திருந்த ஸ்டேட்டஸ் மாறி யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு அவங்க மாறி இருப்பாங்க. அப்படிங்கறது எல்லாத்தையும் 2019 ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்ட் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா இட் வில் பி கிளியர். அண்ட் அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ் படிக்கும்போது இன்னொரு கான்செப்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைக் we do have around 8 யூனியன் டெரிட்டரிஸ், ரைட்? அதுல 3 யூனியன் டெரிட்டரிஸ்க்கு மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாதிரி அவங்களுக்கு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க கம்பேர் டு மத்த யூனியன் டெரிட்டரிஸை கம்பேர் பண்ணும்போது. அதனால அவங்களுக்கு
தனியா ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருந்ததுன்னா இன்னும் பெட்டரா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால சில யூனியன் டெரிட்டரிஸ்க்கு மட்டும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து ஓனா எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுல மெயினா இருக்கிறது டெல்லி, இட்ஸ் யூனியன் டெரிட்டரி வித் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதுக்கப்புறம் புதுச்சேரி, தட் இஸ் ஆல்சோ வித் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட இருக்கும். அண்ட் ஃபைனலி ஜம்மு அண்ட் காஷ்மீருமே எப்படி இருக்கும்னா வித் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட இருக்கும் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. So this is mainly about union territories. Okay, I'll just stop this here. நமக்கு மத்த ஆர்டிக்கல் எல்லாத்தையும் வித் ரிகார்ட் டு பார்ட் 1ல இருக்கிற மத்ததை நம்ம அப்புறமா படிக்கலாம். பட் லைக் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லைக் இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டு அந்த கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணும்போது இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்த அண்ட் ரைட் நோ இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு. அண்ட் திஸ் பர்டிகுலர் இந்தியாவோட ஸ்ட்ரக்சருக்கும் பார்ட் 1 ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருக்குமல்ல அதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 1 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஃப்ரம் ஆர்டிகல் 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கிற அந்த ஆர்டிகல்ஸ் ஆல் டுகெதர் இருக்குமல்ல அதை பைண்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ரீஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுல மெயினா இதுதான். ஸோ இந்தியா ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். அண்ட் அந்த ஸ்டேட் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அந்த யூனியன் டெரிட்டரிஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, இப்போ இந்தியால எவ்வளவு ஸ்டேட்ஸ் இருக்கு, எவ்வளவு யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு அப்படிங்கறத வித் ரிகார்ட் டு ஆர்டிகல் 1 வச்சு நம்ம இவ்வளவு நேரம் இன்டர்பிரேட் பண்ணிருப்போம். ஸோ திஸ் இஸ் வாட் ஆர்டிகல் 1. அண்ட் அதே மாதிரி ஆர்டிகல் 1 படிக்கும்போது we need to connect that with அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல அதோடய நம்ம கனெக்ட் பண்ணி படிக்க முடியும். பிகாஸ் ஆர்டிகல் 1ஓட வெரி பிகினிங்ல இந்தியா இஸ் அ யூனியன் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கும். அந்த யூனியனை நீங்க தனியா இன்டர்பிரேட் பண்ணி இந்தியா வந்து யுனைட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இட் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கறத டுகெதர் படிக்கணும் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனாலதான் அது குவாசி ஃபெடரல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ல ஃபால் ஆகுது அப்படிங்கிற ஒரு essential elementume நம்மளால அங்க define பண்ண முடியும். So this is basic things behind Article 1 of Indian Constitution.